Hello friends, welcome to Tamilhacks. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா SQLite complete tutorial. அதாவது SQL அப்படின்றது ஒரு டேட்டா பேஸ். ஸோ அதை பற்றின tutorial தான் பார்க்க போகிறோம் வித் CRUD ஆப்ரேஷன்ஸ். ஸோ SQLனாலே என்னன்னா அது வந்து ஒரு டேட்டா பேஸ் ரிலேட்டடான ஒரு tutorial. ஸோ இந்த டேட்டா பேஸில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா CRUD ஆப்ரேஷன்ஸ். CRUD ஆப்ரேஷன்னா எப்படின்னா அதோட ஃபுல் ஃபார்ம் கிரியேட், ரீட், அப்டேட், டெலீட்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படி ஒரு டேட்டா பேஸ் நம்ம கிரியேட் பண்ணுறது, அதில் உள்ள ஃபைலை எப்படி ரீட் பண்ணுறது, நம்மளுக்கு தேவைன்னா எப்படி அப்டேஷன்ஸ் பண்ணுறது, தேவையில்லாட்டி எப்படி டெலீட் பண்ணுறது, இந்த மாதிரி இருக்க எல்லா திங்ஸுமே பார்க்க போகிறோம். அண்ட் வித் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸோட நம்ம எக்ஸிக்யூட் பண்ணியும் இந்த டுட்டோரியலில் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து அப்சல்யூட் பிகினர்ஸ், இன்டர்மீடியேட்ஸ் எல்லாருக்குமே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒழுங்காக படிக்காமல் ஜஸ்ட் அங்கங்கே படிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் இந்த டேட்டா பேஸ் பற்றி எதுவுமே தெரிலனாலும் பரவாயில்ல. ஸோ ரொம்ப பிகினிங்லேருந்து தான் நான் போகிறேன் இந்த டுட்டோரியலில். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட அவுட்புட் நம்ம என்னன்னு பார்த்துட்டு வருவோம். இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்லேருந்து வரேன். ஸோ ஜஸ்ட் ஆப் இருக்குது. நம்ம ஆப் ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி வருது. இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு ஐகான் ப்ளஸ் ஐகான் வச்சுருக்கேன். ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணால் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு டேப், அதாவது நியூ பாக்ஸ் ஓப்பன் பண்ணி ஃப்ரூட் பேர் டைப் பண்ண சொல்லுது. ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா APPLE ஆப்பிள்னு டைப் பண்ணுறேன். அதோட கலர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் ரெட் அப்படின்னு கொடுக்குறேன். ஆட் ரெக்கார்ட் அப்படின்றத நான் கொடுக்குறேன். இப்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஜஸ்ட் இது வந்து டேட்டா பேஸில் ஆட் ஆயிடுச்சு. அகெயின் அதாவது நம்ம ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணி அந்த டேட்டா பேஸில் போய் இந்த வேல்யூ ஆட் ஆயிடுச்சு. அகெயின் இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகுதுன்னா டிஸ்பிளே ஆகுது. ஸோ நம்ம நேம் வந்து ஆப்பிள்னு கொடுத்துருக்கோம், அதோட கலர் ரெட்டுன்னு கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் எடிட் பண்ணுறதுனா நம்ம எடிட் பண்ணலாம். ஆப்பிளுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா ஆரஞ்சுன்னு கொடுக்குறேன். அண்ட் கீழே போயிட்டு அதோட கலர் வந்து அகெயின் ஆரஞ்சுன்னு கொடுக்குறேன். இப்போ நான் அப்டேட் அப்படின்ற பட்டன் ஒன்று வச்சுருக்கேன். அதை கிளிக் பண்ணால் என்ன ஆகணும் அப்படின்னா எனக்கு வந்து அப்டேட் ஆகணும். ஸோ இப்போ வந்து இது அப்டேட் ஆகி டிஸ்பிளே ஆகுது. அண்ட் ஃபர்தராக எனக்கு இப்போ இது தேவையில்லை அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெலீட் ஆப்ஷன் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ அதை கொடுத்தா எனக்கு என்ன ஆகுதுன்னா டெலீட் ஆகுது. ஸோ எதுவுமே இல்லாதனால நோ ரெக்கார்ட்ஸ் ஃபவுண்ட் அப்படின்ற மாதிரி டிஸ்பிளே ஆகுது. ரொம்ப பேசிக்காக எப்படி நீங்களே ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணி அதில் இன்சர்ட் பண்ணி டெலீட் பண்ணி அப்டேஷன் பண்ணுறது எப்படின்றத ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஸோ எடுத்தோடனே நான் இப்போ கோடிங் காமிச்சேன் அப்படின்னா கொஞ்சம் புரியாது. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் லைட்டாக தியரி பார்ட் ஒரு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு வந்தால் தான் அட்லீஸ்ட் என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற பேசிக் லைட்டாக பார்த்தா தான் கொஞ்சமாச்சும் புரியும். ஸோ ஜஸ்ட் நம்ம அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் இங்கே வரலாம். ஸோ கைஸ், இப்போ நம்ம இந்த டுட்டோரியலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு SQLite அப்படின்னா என்னன்னா, ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள். ஸோ நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலில் இருக்கிறது எல்லாத்தையும் ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அதில் நம்ம நிறைய ஆப்ஸ், கேம்ஸ் இந்த மாதிரிலாம் நிறையா யூஸ் பண்ணுறோம். அதுக்காகவே ஸ்பெசிஃபிக்காக கிரியேட் பண்ண ஒன் ஆஃப் த டேட்டா பேஸ் தான் என்னன்னா SQLite Database. ஸோ SQLனு தனியாக ஒரு டேட்டா பேஸ் இருக்குது. அதோட போட்டு இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. SQLite அப்படின்றது வேற ஒரு தனி டேட்டா பேஸ். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு லைட் வெயிட் டேட்டா பேஸ். ஏன்னா நம்ம கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் மெமரி அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கு வேறு டேட்டா பேஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஃபோனுன்னு எடுத்துட்டோம்னா அது வந்து ப்ராசஸிங் மெமரி அது எல்லாமே அதை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மி இதில். ஸோ அதனால ஹெவியாக எதுவும் கொண்டு வராமல் ஒரு லைட்டாக கொஞ்சம் இதால் தாக்குப்பிடிக்கிற அளவுக்கு ஒரு டேட்டா பேஸ் வேணும் அப்படின்றக்காக தான் ஆண்ட்ராய்டு SQLite யூஸ் பண்ணாங்க. ஆப் மூலமாக யூஸ் பண்ணுற SQLite வச்சு கிரியேட் பண்ணுற டேட்டா எல்லாமே எங்கே ஸ்டோர் ஆகும்னா நம்மளோட டிவைஸில் டேட்டான்ற ஒரு ஃபோல்டரில் டேட்டா பேஸஸ்குள்ளே போய் ஸ்டோர் ஆகும். இது அவ்வளோவா அக்சஸ் பண்ண முடியாது. நம்ம ரூட் யூஸராக இருந்தால் தான் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட்டு ரொம்பலாம் யோசிக்கணும்னா ஸோ ஜஸ்ட்டு பேசிக்காக இதுனா என்ன அப்படின்ற சம் பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ SQLite வந்து எந்த ஒரு டைப் ஆஃப் டேட்டா பேஸ்னு பார்த்தோம்னா ரிலேஷனல் டேட்டா பேஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து டேட்டா எப்படி ஸ்டோர் ஆகுதுன்னா டேபிள் ஃபார்மெட்டில் ஸ்டோர் ஆகும். ஸோ ஒரு டேபிள்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் பேசிக்காக என்ன இருக்குன்னா ரோஸ், காலம்ஸ் இருக்கும். ஸோ நம்ம SQLite வச்சு நம்ம கிரியேட் பண்ணுற டேட்டா பேஸில் வந்து பேசிக்காக ஒரு டேபிள் இருக்கும். அண்ட் அந்த டேபிளில் ரோ வைஸாகவும் காலம் வைஸாகவும் டேட்டா ஸ்டோர் ஆகும் அப்படின்றத பேசிக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம SQLite தான் டேட்டா பேஸ் தான் ஆண்ட்ராய்டில் மோஸ்ட்லி யூஸ் பண்ண போகிறோம்னு தெரிஞ்சிருச்சு. பட் நீங்கள் வேறு டேட்டா பேஸும் ப்ரிஃபர் பண்ணலாம். பட் மோஸ்ட்லி SQLite தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எல்லாரும் யூஸ் பண்ணுறனால நம்ம எல்லாத்தையும் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து அகெயின் பண்ணணும் அப்படின்னு தேவையில்லை. அதாவது பேசிக்லேருந்து எல்லாமே நம்மளே கோடு எழுதணும் அப்படின்னு தேவையில்லை. ஆல்ரெடி நிறையா லைப்ரரி ஃபைல்ஸ்லாம் கிரியேட் பண்ணி வச்சுட்டாங்க. அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டா போதும். ஸோ அந்த மாதிரி கிரியேட் பண்ண ஒன் ஆஃப் த ஃபீச்சர் தான் என்னதுன்னா SQLite ஓப்பன் ஹெல்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்கும் ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோவில். இது வந்து சாஃப்ட்வேருக்குள்ளேயே டேரெக்டாக இருக்கும். இது வந்து ஒரு பேக்கேஜ். இந்த பேக்கேஜை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா SQLite யூஸ் பண்ண போகிறோம். எதுக்கு இந்த பேக்கேஜ்னா ஆல்ரெடி நம்மளுக்கு தேவையானதெல்லாம் கிரியேட் பண்ணி வச்சுட்டாங்க. ஜஸ்ட் இந்த பேக்கேஜை மட்டும் கால் பண்ணி நம்ம யூஸ் பண்ண போகிறோம்.
ஸோ மெயினாக அந்த SQLite ஓப்பன் ஹெல்ப்பரை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் புதுசாக ஆப் கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதில் மொத யாராச்சும் அந்த ஆப்பை யூஸ் பண்ணுறாங்கன்னா அப்போ என்ன ஆகும்னா மொத அந்த ஆப்புக்கு தேவையான டேட்டாபேஸ் கிரியேட் ஆகும். ஸோ அப்போ இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா கிரியேட் பண்ண டேட்டாபேஸை அப்டேட் பண்ணணும், எடிட் பண்ணணும், மாடிஃபை பண்ணணும், டெலீட் பண்ணணும், இந்த மாதிரி பர்பஸ்லாம் ஒரு செகண்ட் கேட்டகரி. ஸோ அப்போ வந்து இது யூஸ் ஆகும். சிம்பிளா என்ன ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க அப்படின்னா SQLite யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னாலே SQLite ஓப்பன் ஹெல்ப்பர்னு ஒரு கிளாஸ் இருக்கு. ஜஸ்ட் அதாவது ஆல்ரெடி நம்மளுக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் கிரியேட் பண்ணி ஒரு பேக்கேஜ் மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் அந்த பேக்கேஜை மட்டும் நம்ம கால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பேசிக்காக இந்த அப்டேஷன் மாடிஃபிகேஷன்லாம் நம்ம என்ன மாதிரி ஹெட்டிங்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டார், ஆன் கிரியேட், ஆன் அப்கிரேட், இந்த மாதிரி ஒரு பேசிக்காக ஒரு 3 திங்ஸ் இருக்குது. இதை பற்றி நீங்கள் லைட்டாக பார்த்து வச்சுக்கணும். இதை தான் நம்ம ஓவராலாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஆன் கிரியேட், ஆன் அப்கிரேட், கன்ஸ்ட்ரக்டார்னு நான் லாஸ்ட்டாக 3 பாயிண்ட் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ கன்ஸ்ட்ரக்டார் என்ன பண்ணுன்னா முத நம்மளோட SQLite கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணும். அதாவது நம்ம ஆண்ட்ராய்ட் ஸ்டூடியோ நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தா தெரியும். அதில் வந்து ஆக்டிவிட்டியாக வச்சிருப்போம். ஸோ ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கு தேவையான அந்த கான்டெக்ட் ஃபைலை வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண யூஸ் பண்ணும். ஆன் கிரியேட், ஆன் அப்கிரேட் அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஒரு டேட்டா பேஸை கிரியேட் பண்ணுறதுக்கு அந்த மெத்தட் யூஸ் பண்ணும். அடுத்து டேட்டா பேஸை அப்கிரேட் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணும். ஸோ நம்ம ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணணும்னா ஜஸ்ட் கோடிங் ஏதாச்சும் டைப் பண்ணணும்ல, ஸோ அதுக்கு தேவையான மெத்தட்ஸ் ஆன் கிரியேட் அண்ட் ஆன் அப்கிரேட் அப்படின்றத பேசிக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எதை பற்றி லைட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டேட்டா பேஸ் மேனேஜர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன், ஒரு கிளாஸ் இருக்குது. அதை பற்றி நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ணுற டேட்டா பேஸை நம்ம மேனேஜ் பண்ணணும், அதாவது மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் நம்ம வந்து கரெக்டாக பண்ண முடியும். ஸோ இந்த மேனேஜருக்குள்ளே தான் என்ன வரும் அப்படின்னா CRUD ஆப்ரேஷன்ஸ் வரும். ஸோ இந்த மேனேஜர் தான் இந்த மேனேஜரை வச்சு தான் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கிரியேட் பண்ணலாம், ரீட் பண்ணலாம், அப்டேட் பண்ணலாம், டெலீட், இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே பண்ணலாம். ஸோ மேஜராக உங்களுக்கு இந்த 2 தெரிஞ்சாலே போதும். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா SQLite ஓப்பன் ஹெல்ப்பர் கிளாஸ், நெக்ஸ்ட் வந்து டேட்டாபேஸ் மேனேஜர் கிளாஸ், இப்படின்னு 2 கிளாஸஸ் இருக்கு. இந்த 2 கிளாஸ் பற்றி உங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்சிருந்தாலே போதும், நீங்கள் வந்து SQLite யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மேனேஜர் கிளாஸ்ல நம்ம பேசிக்காக என்னெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா போனதை வச்சு நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த கிரியேட் பண்ண டேட்டாபேஸை ஓப்பன் பண்ணுறதுக்கு, க்ளோஸ் பண்ணுறதுக்கு, நெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டு அதுக்குள்ள டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறதுக்கு, இன்சர்ட் பண்ண டேட்டாவை அப்டேட் பண்ணுறதுக்கு, சப்போஸ் எனக்கு வேணாம் அப்படின்னா டெலீட் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி ஒரு 5 ஆப்ரேஷன்ஸை நம்ம இங்கே பண்ணலாம். எக்ஸாம்பிள், இப்போ வந்து நீங்கள் ஒரு ஸ்கூலுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்கூல் எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள், ஒரு ஸ்கூலுக்கு ஒரு ஆப் பண்ணுறீங்க. ஸோ அந்த ஆப்புக்கு ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா SQLite ஓப்பன் ஹெல்ப்பர் அப்படின்ற கிளாஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிடுவீங்க. நெக்ஸ்ட் அதை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கிரியேட் மட்டும் தான் பண்ணியிருப்பீங்க. அதை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா டிபி மேனேஜர் கிளாஸ், அதாவது டேட்டாபேஸ் மேனேஜர் கிளாஸ் வச்சு தான் ஓப்பன் பண்ண முடியும். ஓப்பன் பண்ணிட்டீங்க. சப்போஸ் அதில் ஸ்டூடெண்ட் பேரை என்டர் பண்ணி இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா அப்பயும் நீங்கள் டிபி மேனேஜர், அதாவது டேட்டாபேஸ் மேனேஜர் கிளாஸ் வச்சு தான் இன்சர்ட் பண்ண முடியும். அண்ட் ஓப்பன் பண்ணதை ப்ராப்பராக நம்ம க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணணும்னாலும் நம்ம இந்த கிளாஸ் தான் யூஸ் பண்ணுவோம். சப்போஸ் ஸ்டூடெண்டோட நேம் விமல் அப்படின்னு டைப் பண்ணுறீங்க. ஸோ விமல் இல்லை ராஜ் அப்படின்னு மாற்றணும்னா ஜஸ்ட் அப்டேஷன் பண்ணணும். ஸோ ராஜ். சப்போஸ் அந்த பையன் ஒரு வருஷம் கழிச்சு ஸ்கூலை விட்டு போயிட்டான், அப்போ என்ன பண்ணணும், அதாவது கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிட்டான், அப்போ என்ன பண்ணணும், அந்த நேமை நம்ம டெலீட் பண்ணணும். ஸோ அப்போ டெலீட் ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இது பேசிக் 5 ஆப்ரேஷன்ஸ். ஸோ இந்த 5 ஆப்ரேஷன்ஸ் வச்சு நம்ம மோஸ்ட்லி எல்லாமே கவர் பண்ணிடலாம். இதை தான் பேசிக்காக CRUD ஆப்ரேஷன்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு லைட்டாக ஒரு ஓவர்வியூ மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டேட்டாபேஸ் எப்படி ஒர்க் ஆகுது, பேசிக்காக அதில் என்ன ஆப்ரேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி. அண்ட் ஃபைனலாக நீங்கள் நம்ம ப்ராக்டிக்கலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னொன்று நம்ம எதை பற்றி பார்க்கணும் அப்படின்னா ஆண்ட்ராய்டில் SQLite கர்சர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அது எதுக்கு அப்படின்னா இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா டேட்டாவையுமே வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த கர்சர் யூஸ் பண்ணுவோம். இவ்வளோ நேரம் நான் எதை பற்றி தான் பேசினேன் அப்படின்னா எப்படி கிரியேட் பண்ணணுன்றதை இந்த கிளாஸ் வச்சு பேசினேன். எப்படி அதில் அதாவது சேஞ்சஸ் பண்ணணும், அதாவது ஓப்பன், க்ளோஸ், இன்சர்ட், அந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ்லாம் டேட்டாபேஸ் மேனேஜர் கிளாஸ் வச்சு பேசினேன். ஃபைனலாக இப்போ இந்த ப்ராசஸ் எல்லாம் நடந்திருக்கும், அதை எப்படி நம்ம வியூ பண்ணி பார்க்கறது, அதாவது அவுட்புட் எப்படி டிஸ்பிளே பண்ணி பார்க்கறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி அவுட்புட் நம்ம பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு தான் கர்சர் யூஸ் பண்ணுவோம். ஸோ கர்சர்னு ஒரு மெத்தட்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த மெத்தட் இருக்கு. இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா ஓவரால் ரிசல்ட் நம்ம பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணுவோம். சப்போஸ் இதை வச்சு 2 பண்ணலாம். ரிசல்ட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ரிசல்ட்டை பார்க்கலாம். சப்போஸ் ரிசல்ட்டே இல்லைனா எதுவுமே பார்க்க முடியாது. ரிசல்ட்னா இப்போ நான் இந்த இடத்துல எதை சொல்றேன் அப்படின்னா ஸோ நம்ம ஸ்கூல் டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணி அதில் ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் என்டர் பண்ணோம். ஸோ அந்த என்டர் பண்ண பேரை பார்க்கறத தான் நான் ரிசல்ட்னு சொல்றேன். சப்போஸ் எதுவுமே நம்ம என்டர் பண்ணாமல் எம்டியா வச்சிருக்கோம்னா ஸோ நம்ம எம்டி அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்காக இந்த கர்சர் அப்படின்றது யூஸ் ஆகுது. ஸோ இதெல்லாமே பேசிக்காக தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
இந்த பேர்லாம் என்னென்ன எதுக்கு யூஸ் ஆகுதுன்றது தெரிஞ்சாலே போதும், ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு புரியும். அதான் ஜஸ்ட் நான் அப்படியே புக்கில் இருக்க அந்த எக்ஸாக்ட் டெஃபனிஷனை சொல்லலை. ஸோ நம்மள மாதிரி பீப்புளுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக ஜஸ்ட் நான் ஒரு ஓவர்வியூ மாதிரி சொல்கிறேன். ஏன்னா இதை படிச்சுட்டு போய் நம்ம வந்து தியரி எக்ஸாம்ஸ் எழுத போகிறதில்ல. ஸோ ஜஸ்ட் நம்ம ஆப் தான் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இந்த மாதிரி சொல்லி நீங்கள் பார்த்துட்டு போனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிடும். அண்ட் ஃபைனலாக ஸோ எஸ் நம்ம கோடிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கோடிங் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பேசிக்காக என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னா, ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோனா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும். ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் எக்ஸ்எம்எல் எப்படி லைட்டாக டிசைன் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும். ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் கோட் எழுதணும்னாலே ஜாவா தெரிஞ்சிருக்கணும். இது எதுவுமே தெரிலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் என்னோட யூடியூப் சேனலில் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ பற்றின கம்ப்ளீட் பேசிக் டியூட்டோரியல்ஸ் இது எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி நான் போட்டிருக்கேன். ஸோ ஜஸ்ட் நீங்கள் அதை ஒரு வாட்டி போய் ரீகால் பண்ணி பார்த்துட்டு வரலாம். ஓகே, அது எல்லாமே தெரிஞ்சிருச்சு ஓகே அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம ஃபர்தராக இந்த வீடியோ நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். நம்ம இப்போ கோடிங் செக்ஷனுக்கு போயிடலாம். ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் பண்ணியிருப்பீங்க பேசிக்காக ஏதாச்சும். ஸோ ஃபைல் நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு உங்கள் ஆப்புக்கு ஏதாச்சும் நேம் கொடுக்குறது அந்த இதெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஏன்னா அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பேசிக், அதெல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபைனலாக ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஜஸ்ட் நான் மினிமைஸ் பண்ணிடுறேன், ஏன்னா அவுட்புட் ஸ்க்ரீன் சைடில் உங்களுக்கு பார்க்க அப்போ தான் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பேசிக்காக இந்த ஆப் தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். இந்த ஆப்பில் நான் என்னெல்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னா, மெயினாக ஒரு ஸ்க்ரீன் இருக்குது ஜஸ்ட். அண்ட் இந்த ப்ளஸ் ஐக்கானை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இன்னொரு ஆட் நியூ ஸ்க்ரீன் வருது. ஜஸ்ட் ஆட் கொடுத்துட்டேன்னா இந்த இடத்துல மறுபடியும் வந்துடும். அகெயின் ஆட் பண்ணதை கிளிக் பண்ணி பார்க்க இன்னொரு ஸ்க்ரீன் வருது. பேசிக்காக ஒரு 3 ஸ்க்ரீன்ஸ் வருது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, லே அவுட்டை டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஆப்குள்ளே ரிசோர்ஸஸில் லே அவுட்டில் போய் பார்த்தோம் அப்படின்னா 4 இது நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். பிகாஸ் பேசிக் டிசைன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலே போதும், காட்டுற கோட் எல்லாமே புரியும். உட்காந்து நான் ஒவ்வொன்றையும் உங்களுக்கு டைப் பண்ணி காமிச்சிட்டு இருந்தேன்னா இன்னும் டைம் ரொம்ப கன்சியூம் ஆகும். ஸோ ஜஸ்ட் அது இது பண்ணுறதா. ஸோ நான் ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஆட் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு லே அவுட்டில் ஒரு ஃபீல்டு வச்சுருக்கேன். ஸோ ஜஸ்ட் அதை தான் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ டோன்ட் வரி கைஸ், இதோட ஃபுல் சோர்ஸ் கோட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் போய் பார்த்தீங்கன்னா இதோட ஃபுல் சோர்ஸ் கோட் அவைலபிளாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் ஆட் ரெக்கார்டில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு லீனியர் லே அவுட், அதில் வந்து ஒரு எடிட் டெக்ஸ்ட் ஃபீல்டு, இன்னொரு எடிட் டெக்ஸ்ட் ஃபீல்டு, ஒரு பட்டன் வச்சுருக்கேன். ஸோ இதோட அவுட்புட் தான் இந்த இடத்துல ப்ரிவியூவாக வருது. ஸோ என்ன வருதுன்னா, ஃப்ரூட் அப்படின்ற ஒரு காலம், அதாவது ஜஸ்ட் என்டர் பண்ண சொல்லி கேட்குது. காலம்னு ஒன்று என்டர் பண்ண சொல்லி கேட்குது. கீழே ஆட் ரெக்கார்ட்னு ஒன்று என்டர் பண்ண சொல்லுது. ஸோ இதோட ப்ரிவியூ தான் இந்த இடத்துல வருது. ஸோ இந்த ஃப்ரூட், கலர், ஆட் ரெக்கார்ட் இதுக்குரிய கோடு தான் நான் இங்கே டைப் பண்ணியிருக்கேன். ஸோ ஜஸ்ட் டிசைன் தான். இதில் வந்து SQL டேட்டாபேஸ் பற்றின எதுவுமே இல்லை. ஸோ ஜஸ்ட் டிசைன். உங்களுக்கு நார்மலாக XML டிசைன் பற்றி தெரிஞ்சாலே இது தெரிஞ்சிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஆக்டிவிட்டி மாடிஃபை ரெக்கார்ட்னு ஒரு காலம் வச்சுருக்கேன். ஸோ இங்கேயும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபர்தராக ஜஸ்ட் நான் இது பெருசாக கேட்குறேன். ஜஸ்ட் ஒரு எடிட் டெக்ஸ்ட் அண்ட் 2 பட்டன் வச்சுருக்கேன். இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸோ அதே மாதிரி ஃப்ரூட்டு, கலர்னு வரணும், அப்டேட் டெலீட் அப்படின்ற அந்த 2 ஆப்ஷன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸ்ட்ரா 2 பட்டன் வச்சுருக்கேன், அப்டேட் டெலீட். ஸோ இதோட ப்ரிவியூ இங்கே பார்த்தோம் அப்படின்னா, எக்ஸாம்பிள் இங்கே ஏதாச்சும் நம்ம ஆட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கூப்ஸ் இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு APPLE ஆப்பிள் RED ரெட் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணுறேன். இப்போ ஆட் ஆயிடுச்சு. ஆட் ஆனதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஒரு ஸ்க்ரீன் வருதுல்ல. ஸோ என்ன ஆட் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் அப்டேட் டெலீட், இதோட டிசைன் தான் இந்த இடத்துல இருக்குது. ஸோ ஜஸ்ட் 2 எடிட் டெக்ஸ்ட், கீழே 2 பட்டன் வச்சுருக்கேன். ஸோ அண்ட் ஃபர்தராக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, வியூ ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல்டு வச்சுருக்கேன். வியூ ரெக்கார்ட் அப்படின்ற ஃபீல்டில் தான் நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த டேட்டாலாம் வியூ ஆகுது. ஸோ நம்ம எத்தனை கிரியேட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி கிரியேட் ஆகும். அகெயின் நான் இன்னொன்று கிளிக் பண்ணி இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா, ஆரஞ்ச் ஸ்பேஸ் ஆரஞ்ச் அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஆட் ரெக்கார்ட் கொடுக்குறேன். இந்த மாதிரி நீங்கள் எத்தனை வேணால் க்ரியேட் பண்ணிட்டே போகலாம். அது வந்து கீழே கீழே ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது எல்லாமே ஒரு இடத்துல வியூ ஆகுதுல்ல. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, வியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் வந்து அதாவது ஒரு XML ஃபைல் வச்சு அதில் நான் டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வியூவில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஜூம் பண்ணி, ஸோ ஆப்பிள் அப்படின்ற அந்த முதல் டெக்ஸ்ட் தெரியுது, ரெட் அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் தெரியுது, சைடில் வந்து சும்மா இண்டிகேஷன்ஸ்க்கு நம்பர்ஸ் தெரியுது, அது வந்து ரெஃபரன்ஸ் ஐடி. அதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபர்தராக வீடியோவில். ஸோ 3 ஃபீல்டு இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த வியூ ரெக்கார்டில் ஒரு டெக்ஸ்ட் வியூ, ஒரு டெக்ஸ்ட் வியூ, ஒரு டெக்ஸ்ட் வியூ. ஏன் டெக்ஸ்ட் வியூ வச்சிருக்கேன்னா, இந்த இடத்துல நம்ம பார்க்க தான் முடியும், எடிட் பண்ண முடியாது. ஸோ அதனால் வரிசையாக ஒரு 3 டெக்ஸ்ட் வியூ வச்சுருக்கேன். ஸோ அதுதான் இந்த வியூ ரெக்கார்டில் இருக்குது. அண்ட் ஃப்ராக்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ராக்மெண்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். எதுக்காக ஃப்ராக்மெண்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா,
ஸோ ஜஸ்ட் இதெல்லாமே எப்படி வருதுன்னா ஒன்று கீழே ஒன்று ஆர்டராக வருது. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக ஆர்டராக வரணும் அப்படின்றக்காக நான் லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்எம்எல்ல ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்னா ஒன்று கீழே ஒன்று லிஸ்ட்டாக வந்துட்டே இருக்கும். அண்ட் கீழே ஒரு டெக்ஸ்ட் வியூ ஒன்று வச்சிருக்கேன். ஏன் அந்த டெக்ஸ்ட் வியூ வச்சிருக்கேன் அப்படின்னா சப்போஸ் ஏதாச்சும் டேட்டா இருந்துச்சுன்னா அந்த டேட்டா லிஸ்ட் வழியா வரணும், டேட்டாவே இல்லைன்னா நோ ரெக்கார்ட்னு வரணும். எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஆப்பிள் ஆரஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 டேட்டா இருக்கு, அதனால இங்கே வருது. சப்போஸ் இது ரெண்டையுமே இப்போ நான் டெலீட் பண்றேன், டெலீட் அண்ட் இதையும் டெலீட் பண்றேன். ரெண்டையுமே டெலீட் பண்ணோன்னே டெலீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா மேலே எதுவுமே இல்லை, அதுக்கு பதிலாக என்ன வருதுன்னா நோ ரெக்கார்ட்ஸ்னு வருது. ஸோ அந்த மாதிரி வரணும் அப்படின்றக்காக இந்த இடத்துல நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ சப்போஸ் ஏதாச்சும் டேட்டா இருந்துச்சுன்னா அது லிஸ்ட் வியூ வழியா வரும், எதுவுமே இல்லாட்டினா கீழே இருக்க ஃபீல்டு வழியா நோ ரெக்கார்ட்ஸ்னு வரும். இவ்வளோ நேரம் நம்ம எதை பற்றி நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட் எக்ஸ்எம்எல் பற்றி மட்டும்தான் சொல்லியிருக்கேன். பேசிக்காக இது தெரிஞ்சாதான் அடுத்து நம்ம கோடிங், அதாவது பேக் எண்டில் நடக்கிற அந்த டேட்டா பேஸ் பற்றி புரியும். ஸோ டிசைன் 4 தான் வச்சிருக்கேன், அந்த 4 நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். நெக்ஸ்ட் தான் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிசைன்குள்ளே போக போகிறோம். டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுறது, கனெக்டிவிட்டி, அது எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ அது எல்லாமே இந்த இடத்துல ஜஸ்ட் உங்களோட டேட்டா பேஸ் ஃபைல்ஸில் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபர்தராக எல்லாமே எம்டியாக இருக்கும். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 5 இது கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ எதுக்கு கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்றது எல்லாத்தையும் நான் ஃபர்தராக ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டேட்டா பேஸ் ஹெல்ப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதை தான் நான் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணேன். ஸோ இதே தான் நீங்களும் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணணும் ஒரு டேட்டா பேஸ் வச்சு நீங்கள் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னாலே. இப்போ தான் நான் என்ன பண்ண போறேன்னா லைன் பை லைனாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத. ஸோ இந்த இடத்துல வந்து 3 ஃபைலை நம்ம வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து கான்டெக்ஸ்ட்னா பேசிக்காக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அதாவது நம்ம இப்போ கரெக்டாக எந்த ஆக்டிவிட்டியில் இருக்கோம் அப்படின்றத தெரிஞ்சுக்க. அண்ட் டேட்டா பேஸ் யூஸ் பண்ணுறதுனால நம்ம இந்த 2 ஃபைலை இம்போர்ட் பண்ணணும். ஸோ SQLite Database யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதோட டேட்டா பேஸ் ஓப்பன் ஹெல்ப்பர் அப்படின்ற கிளாஸ் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த SQLite ஓப்பன் ஹெல்ப்பரை பற்றி தான் நான் அந்த மொதல் ஸ்லைடில் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஸ்லைடை வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா டேட்டா பேஸை கிரியேட் பண்ண முடியும், டேபிள் கிரியேட் பண்ண முடியும், ரோ காலமை ஸ்பெசிஃபை பண்ண முடியும் அதுக்காக. ஸோ டேட்டா பேஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, டேபிள் என்ன பண்ணுறது, அதுல நம்ம அப்படியே ஒன்று பார்த்துட்டே வரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா டேபிள் நேம் வைக்கிறேன். ஸோ ஒரு டேபிள் நான் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு வந்து நான் டேபிள் நேம் கொடுக்கணும். ஸோ அதை தான் இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கேன். டேபிள் நேம் வந்து ஃப்ரூட்ஸ். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து ஸ்டாட்டிக் ஃபைனல் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஏன் அப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஸ்டாட்டிக் ஃபைனல்னு கொடுத்தாதான் அது வந்து அது என்ன பண்ண முடியும், ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஸோ டேபிள் நேம் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது, ஃபிக்ஸ்டாக இருக்கணும். அதனால ஸ்டாட்டிக் ஃபைனல்னு கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து ஆல்ஃபபெட் லெட்டர்ஸ், அதனால நான் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அண்ட் இந்த மாதிரி டேபிள் நேம் டேட்டாபேஸ் ரிலேட்டடாக கிரியேட் பண்ணுற எல்லா நேமும் நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா கேபிட்டல் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். அண்ட் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ண வேணாம், எரர் வரும், அதனால அதை ப்ரிஃபர் பண்ணாதீங்க. ஸோ கேபிட்டல் லெட்டர் ப்ளஸ் ஏதாச்சும் ஸ்பேஸ் வேணும்னா அண்டர்ஸ்கோர் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஸ்ட்ரிங்கோட வேரியபிள் நான் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு கிரியேட் பண்ணிருக்கேன். ஓகே, டேபிள் கிரியேட் பண்ணியாச்சு. காலம் எப்படி அடுத்து உள்ள என்னெல்லாம் நான் காலம் வைக்கணும் அப்படின்றக்காக. ஸோ இப்போ வந்து நிறையாவது நம்ம கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா ஆப்பிள், ஆரஞ்சு, பைனாப்பிள் இந்த மாதிரி நிறையாவது கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா ஒவ்வொன்றும் கம்ப்யூட்டருக்கு எப்படி இண்டிவிஜுவலாக ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்றதுக்காக அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஐடி கிரியேட் பண்ணுறேன். ஸோ ஐடி வேல்யூ ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் அப்படின்றக்காக. நெக்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் டெஸ்கிரிப்ஷன் அப்படின்னு ஒன்று கொடுக்குறேன். அதாவது ஜஸ்ட் இந்த இடத்துல இதுதான் கொடுக்கணும் இல்லை, என்ன வேணா கொடுக்கலாம். நான் 2 டெக்ஸ்ட் ஃபீல்டு வச்சிருக்கேன், அதை நான் ஸ்டோர் பண்ணுறதுக்காக சப்ஜெக்ட் டெஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அதாவது இதை வந்து ஃப்ரூட்டோட நேம் ப்ளஸ் அதோட டெஸ்கிரிப்ஷன், அதோட கலர் அப்படின்றதுக்காக 2 தான் நான் ஸ்டோர் பண்ணணும், அதனால 2 காலம். இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா ஸோ ஜஸ்ட் நான் பெயிண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்னன்னா இதுதான் என்னோட டேட்டா பேஸ்னு வச்சுக்கலாம். ஸோ இது என்னோட டேட்டா பேஸ். ஒரு டேட்டா பேஸ் இருக்குன்னா இதுக்கு பெரிய டேட்டா பேஸ். ஸோ உள்ள நம்ம டேட்டா இப்படி தான் வைக்கணும்னா டேபிளில் வைக்கணும். ஸோ இது வந்து டேபிள். ஒரு டேட்டா பேஸில் ஒரு டேபிள் தான் இருக்குமான்னு கேட்டால் இல்லை, நிறையா டேபிள்ஸ் இருக்கும். ஸோ ஒன் ஆஃப் த டேபிள் இதை நம்ம வச்சுக்குவோம். ஸோ டேட்டா பேஸ்க்கு நம்ம ஒரு நேம் கொடுக்கணும், அது வந்து நான் 1ன்னு வச்சுக்கிறேன். டேபிளுக்கு நேம் கொடுக்கணும், அதை நான் 2ன்னு வச்சுக்கிறேன். இப்போ நம்ம டேபிளில் வந்து 2 காலம், ஆக்சுவலாக 3 காலம் வச்சுருக்கோம். ஸோ ஜஸ்ட் இன்னொன்று ஆட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன ஆகுதுன்னா இதில் வந்து நான் ஐடி வச்சுருக்கேன், ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரெண்ட் ஐடி இருந்தால் தான் நம்மளால் அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். அண்ட் ஃப்ரூட்டுக்கு நம்ம நேம் கொடுக்கணும், அதனால எஃப் நேம் அப்படின்ட்டு ஒரு காலம். அண்ட் அதுக்கு நான் கலர் கொடுக்குறேன், ஃப்ரூட் கலர். ஸோ இது 3த்துக்கும் நம்ம தனித்தனியாக ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா
ஸோ இந்த டேபிளுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். அதை தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டேபிள் நேம் ஃப்ரூட்ஸ்னு வச்சிருக்கேன். ஸோ அந்த ஐடின்னு வச்சிருக்கேன். இந்த ஃப்ரூட்டுக்கு நம்ம ஒரு நேம் கொடுக்குறோம், அதை வந்து நான் சப்ஜெக்ட்னு வச்சிருக்கேன். இந்த ஃப்ரூட்டோட கலரை பற்றி நம்ம சொல்கிறோம், அதனால நான் டிஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கேன். ஓவராலாக இந்த டேட்டாபேஸ்க்கே நம்ம நேம் கொடுக்கணும். ஸோ அதை தான் இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபைனல் ஸ்ட்ரிங் டேட்டாபேஸ் நேம் சொல்லிட்டு sample.db அப்படின்ற ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்கேன். டிபின்ற எக்ஸ்டென்ஷன் வந்து டேட்டாபேஸ்க்கு. ஸோ இப்போ நம்ம டேட்டாபேஸ்க்கு நேம் கொடுக்கணும். ஸோ அது நெக்ஸ்ட் டேட்டாபேஸ்க்கு வெர்ஷன் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும், அதாவது மென்ஷன் பண்ணணும். ஸோ மினிமமாக நம்ம 1 கொடுத்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் இப்போ இந்த ஃபீல்ட்ஸ்லாம் நான் ஏன் கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும். ஸோ டேட்டாபேஸ் ஓட நேம், அதுக்குள்ள இருக்க டேபிளோட நேம், சப்போஸ் உள்ள நம்ம எத்தனை ஃபீல்டு வைக்கிறோமோ அத்தனை ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி நேம். சப்போஸ் நீங்க ஃபர்தரா அதோட காஸ்ட் இந்த மாதிரி இன்னும் என்னெல்லாம் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க எத்தனை வேணா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்க என்ன பண்ணணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஜஸ்ட் டிஃபைன் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். இப்போதான் நம்ம என்ன பண்ண போறோம்னா கிரியேட் பண்ண போறோம். ஸோ கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு கீவேர்ட் இருக்கு, அதை வச்சு நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் நம்ம டேபிள்ல என்னெல்லாம் ஃபீல்ட்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். அகெயின் பிரைவேட் ஸ்டாட்டிக் ஃபைனல் ஸ்ட்ரிங்ல நான் என்ன பண்றேன்னா கிரியேட் டேபிள் அப்படின்ற ஒரு அதாவது ஒரு ஸ்ட்ரிங்ல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எல்லாத்தையும் பாருங்க நான் டபுள் கோட்ஸ்ல மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அதை நீங்க மறந்துடாதீங்க. இங்க யூஸ் பண்ற அந்த ஸ்ட்ரிங்கை மட்டும் தான் நான் டபுள் கோட்ஸ்ல மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டேன், மற்ற எல்லாத்தையும் நான் டபுள் கோட்ஸ்ல மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ கிரியேட் டேபிள் பண்ண போறோம். ஸோ கிரியேட் டேபிள் இந்த பிளஸ் ஏன் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா ஜஸ்ட் ஸ்பெசிஃபை பண்ண வேல்யூ அப்படின்ட்டு இந்த இடத்துல டேபிள் நேம்னு கொடுத்துருக்கேன். அப்போ டேபிள் நேம் ஃப்ரூட்ஸ். ஸோ அந்த ஃப்ரூட்ஸோட வேல்யூ இங்கே கால் ஆகும். ஸோ ஃப்ரூட்ஸ் அப்படின்ற டேபிளுக்குள்ள இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்னா ப்ராக்கெட் ஓப்பன் பண்றேன். அதாவது இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிட்டு ஜஸ்ட் டேபிள் எங்க முடியுதோ அந்த இடத்துல தான் நான் க்ளோஸ் பண்ணுவேன். ஸோ என்னோட டேபிள்ல வந்து ஃபர்ஸ்ட் காலம் என்ன இருக்குன்னா ஐடி இருக்கு. ஸோ அதனால நான் ஐடி இந்த இடத்துல ஸ்பெசிஃபை பண்றேன். ஸோ ஆர்டர் வைஸா நீங்க கொடுக்கணும் ஐடி அப்படின்ற ஃபர்ஸ்ட் காலம். ஸோ அந்த ஐடியில என்ன டைப் ஆஃப் டேட்டா வைக்க போறேன் அப்படின்றத அடுத்து மென்ஷன் பண்ணணும். ஸோ இது வந்து காலம் நேம், இது வந்து காலம் டேட்டா டைப். ஸோ இன்டீஜர்னு நான் கொடுத்துருக்கேன். இன்டீஜர்னா ஐடி வந்து 1 2 3 இந்த மாதிரி நம்பரா இருக்க போகுது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பிரைமரி கீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. ஸோ அந்த ஆட்ரிபியூட் நான் கொடுத்துருக்கேன். பிரைமரி கீ அப்படி என்னன்னா ஒரு யூனிக்கான ஒரு வேல்யூன்னு நம்ம சொல்லலாம். அதாவது பிரைமரி கீ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு டேட்டாக்கு ஒரு இது மட்டும் தான் இருக்கும், இண்டிவிஜுவலா யூனிக்கா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்றதுன்னா இப்போ வந்து உங்களுக்கு காலேஜ்ல ஸ்கூல்ல அப்படிலாம் எக்ஸாம் எழுத போனீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுப்பாங்கன்னா ஒரு யூனிவர்சிட்டி நம்பர் இல்லாட்டி எக்ஸாம் நம்பர்னு ஒன்று யூனிக்கா கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சு தானே உங்களை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த இடத்துலயும் நம்ம கிரியேட் பண்ற டேட்டாக்கு யூனிக்கா ஏதாச்சும் வேணும் அப்படின்றதுக்காக மென்ஷன் பண்றது இந்த பிரைமரி கீ. அண்ட் ஆட்டோ இன்க்ரிமெண்ட் அப்படின்றது நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கணும். இப்போ எப்படின்னா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டைம் 1ன்னு இருக்கணும், செகண்ட் ஏதாச்சும் வேல்யூ கிரியேட் பண்ணா 2ன்னு வரணும், தேர்ட் ஏதாச்சும் வேல்யூ கிரியேட் பண்ணா 3 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கணும். ஸோ அதனால நான் அந்த ஆட்டோ இன்க்ரிமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். செகண்ட் காலம் அடுத்து அது முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதை ஸ்பெசிஃபை பண்ண கமா யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் செகண்ட் காலத்தில் நான் என்ன வைக்க போறேன்னா சப்ஜெக்ட். ஸோ சப்ஜெக்ட் கொடுத்தாச்சு. அதோட டேட்டா டைப் வந்து டெக்ஸ்ட். ஃப்ரூட் நேம் இந்த இடத்துல ஆக்சுவலா. ஸோ ஃப்ரூட் நேம் என்னது டெக்ஸ்ட். டெக்ஸ்ட்னா கேரக்டர்ஸ். ஓகே டெக்ஸ்ட். அதுக்கு நான் என்ன மென்ஷன் பண்றேன் ஆட்ரிபியூட்னா நாட் நல். அதாவது அது வந்து ஏதாச்சும் வேல்யூ நீங்க கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் மென்ஷன் பண்றேன். அவ்வளவுதான். ஜஸ்ட் கமா அண்ட் ஃபைனலா அதோட டிஸ்கிரிப்ஷன், அதோட டேட்டா டைப் டெக்ஸ்ட் நாட் நல். இப்போ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் அந்த ஆர்டர். ஃபர்ஸ்ட் நான் டேபிள்ல என்ன பண்ணியிருப்பேன்னா ஐடி கொடுத்துருப்பேன், அதோட டேட்டா டைப் பிரைமரி கீ, ஜஸ்ட் அது ஆட்டோ இன்க்ரிமெண்ட் ஆகணும் கமா. செகண்ட் வந்து அந்த சப்ஜெக்ட் அதோட டேட்டா டைப் கமா. தேர்ட் வந்து அதோட டிஸ்கிரிப்ஷன் அதோட கமா, அதாவது அதோட டேட்டா டைப் அந்த மாதிரி கொடுத்து நான் கிரியேட் கொடுத்துருக்கேன். ஸோ அதை தான் இந்த இடத்துல நம்ம பண்ணியிருக்கோம். ஃபைனலாக அதை க்ளோஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அந்த நான் ஸ்லைடில் முதல் மென்ஷன் பண்ணியிருந்தேன் ஆன் கிரியேட் ஆன் அப்கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு 2 மெத்தட் இருக்கும். ஸோ அந்த மெத்தடை நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஸோ அதனால அந்த 2 மெத்தடை இந்த இடத்துல நான் கால் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ பப்ளிக் வாய்ட் ஆன் கிரியேட் SQLite Database DB அப்படின்றது சும்மா நம்ம கொடுக்குற ஒரு நேம். இந்த இடத்துல வந்து DB அப்படின்றதும் கிரியேட் டேபிள் அப்படின்றது மட்டும் நம்ம இப்போ கொடுக்கணும். மற்றதெல்லாம் SQL யூஸ் பண்ணி நீங்க ஒரு டேட்டாபேஸ் பண்ணணும் அப்படின்னாலே டிஃபால்ட்டா எழுதக்கூடிய கோடு. ஸோ இதெல்லாமே டிஃபால்ட்டா நம்ம எழுத வேணும் ஒரு கிரியேட் பண்ணணும் அப்படின்னாலே. ஸோ கிரியேட் டேபிள் அப்படின்றத ஏன் இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கேன்னா இந்த இடத்துல நான் வேரியபிள் வந்து கிரியேட் டேபிள் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால அதை நான் இந்த இடத்துல கால் பண்றேன். மெயினா இதுல நீங்க என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா
எக்ஸிக்யூட் SQL அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்டு இருக்கு. ஸோ அந்த கீவேர்டை தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இந்த லைன் தான் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த லைனை கால் பண்ணுது. ஸோ இந்த லைனை கால் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு வந்து டேட்டா பேஸ்ல டேபிள் கிரியேட் ஆகுது. நமக்கு எந்த மாதிரி டேபிள் வேணும், எத்தனை காலம் வச்சு வேணும், எத்தனை டேபிள் வேணாலும் நம்ம இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இதில் வந்து டிபின்னு நான் இங்கே கொடுத்துருக்கேன். எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் DB1 கொடுத்தேன்னா இந்த இடத்துல DB1 டாட் எக்ஸிக்யூட் SQL அப்படின்னு நான் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல DB1 எதனாலும் கொடுத்துக்கலாம். இது வந்து நம்ம யூசர் நம்மளா கொடுக்குற வேரியபிள். ஸோ இந்த இடத்துல எக்ஸிக்யூட் டாட் SQL இருக்கிறது வந்து டிஃபால்ட்டாக இருக்க கீவேர்டு. ஸோ இந்த கீவேர்டை நம்ம மாற்றக்கூடாது. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா அப்கிரேட் கொடுக்கணும். ஸோ அப்கிரேட் அப்படின்றதும் இது வந்து டிஃபால்ட்டாக நம்ம பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். ஸோ நம்ம எந்த டேபிள் கிரியேட் பண்ணாலும், அதாவது எந்த SQL டேட்டாபேஸ் யூஸ் பண்ணாலும் இதை நம்ம டிஃபால்ட்டாக பண்ணணும். ஸோ SQLite அதே மாதிரி இங்கே ஒரு வேரியபிள், அடுத்து ஓல்டு வெர்ஷன், நியூ வெர்ஷன். ஸோ சப்போஸ் நம்ம நிறையா DB யூஸ் பண்ணுவோம், அதாவது ஒவ்வொரு இடத்துலையும் ஆப் வந்து அப்கிரேட் ஆகும், அந்த மாதிரி மாடிஃபை ஆகும், அந்த மாதிரிலாம். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸிக்யூட் மறுபடியும் கொடுத்து டேபிள் ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் புதுசாக கிரியேட் பண்ண தேவையில்ல, டேபிள் புதுசாக இல்லாட்டி கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்கு தான் ஜஸ்ட் சிம்பிளாக இதோட அர்த்தம் அப்படின்றத நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து நீங்கள் டேபிள் நேமை மட்டும் மென்ஷன் பண்ணால் போதும். ஸோ இது என்ன பண்ணணும்னா ஆல்ரெடி டேபிள் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கும். அப்படி டேபிள் இருந்துச்சுன்னா விட்டுரும். சப்போஸ் டேபிள் இல்லாட்டினா புதுசாக கிரியேட் பண்ணும். ஸோ என்ன பண்ணியிருக்கோம்னா ஆன் கிரியேட்டை கால் பண்ணுறோம். இந்த இடத்துல ஆன் கிரியேட் இருக்குது, இந்த இடத்துல ஆன் கிரியேட் இருக்குது. ஸோ டேபிள் இல்லாட்டினா இந்த மறுபடியும் இந்த ஆன் கிரியேட் மெத்தட் இங்கேருந்து இது கால் ஆகி புதுசாக கிரியேட் பண்ணும். சப்போஸ் டேபிள் ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் அதை லீவ் பண்ணிடும், அவ்வளோதான். ஸோ ஜஸ்ட் நம்ம ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணுற ஜாவா ஃபைல் இதுதான். ஸோ இந்த மொத்த ஜாவா ஃபைலில் நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணுறேன். இப்போதைக்கு நம்ம என்னதான் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம், அதில் வந்து ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். இன்னும் நம்ம டேட்டாவை எப்படி இன்சர்ட் பண்ணணும், அப்டேட் பண்ணணும், டெலீட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் பற்றி நம்ம இன்னும் பார்க்கல. ஸோ அதெல்லாம் எதுக்குள்ளே நம்ம பண்ணணும் அப்படின்னா மேனேஜருக்குள்ளே பண்ணணும். கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து SQLite ஓப்பன் ஹெல்ப்பர் கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணி அதை வச்சு நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து மேனேஜ் மற்ற CRUD ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு ரைட் கிளிக் நியூ ஜாவா கிளாஸ்ன்னு கொடுத்து புதுசாக கிரியேட் பண்ணணும். நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ அது வந்து DB மேனேஜர் கிளாஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இதில் தான் போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மேனேஜ் பண்ணுறோம். ஸோ ஜஸ்ட் நான் இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ நான் ஆல்ரெடி எல்லாமே பண்ணி வச்சுட்டேன். ஸோ அகெயின் நான் ஃபர்தராக உங்களுக்கு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் மெயினாக நம்ம 3 வேரியபிள் ஃபஸ்ட் எடுத்தோடனே கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். இந்த இடத்துல பார்த்தோம்னா டேட்டாபேஸ் ஹெல்ப்பர் அப்படின்றத தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம். ஸோ இங்கே நீங்கள் எக்ஸாக்டாக என்ன லெட்டரை கொடுத்துருக்கீங்களோ அந்த லெட்டரை கொடுத்து ஜஸ்ட் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறோம். கான்டெக்ஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறோம். எதுக்காக கான்டெக்ட் கிரியேட் பண்ணுறோம்னா நம்ம கரெக்டாக எந்த ஆக்டிவிட்டியில் ஆப்பில் இருக்கும் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து SQL டேட்டாபேஸ் அப்படின்றது டேட்டாபேஸ்க்குரிய கிளாஸ், அதுலேருந்து ஜஸ்ட் ஒரு டேட்டாபேஸ் கீவேர்ட். அண்ட் ஃபைனலாக இப்போ நம்ம கரண்ட்டாக எந்த ஆக்டிவிட்டியில் இருக்கோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜஸ்ட் DB மேனேஜர், அதாவது நம்ம கிளாஸ்க்கு என்ன நேம் கொடுத்துருக்கோமோ அந்த நேம் கொடுத்து கான்டெக்ஸ்ட்டை கால் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ ஜஸ்ட் பேசிக்காக அதெல்லாம் பண்ண வேண்டியது. இப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஓப்பன் ஆப்ரேஷன், க்ளோஸ், அதாவது டேட்டாபேஸ் எப்படி ஓப்பன் பண்ணணும்னா பண்ணுறது, க்ளோஸ் பண்ணணும்னா பண்ணுறது, டேட்டாவை புதுசாக இன்சர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், அப்டேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், டேட்டாபேஸை டெலீட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், அண்ட் ஃபைனலாக கர்சர் நான் சொன்னேன், அதை வச்சு தான் நம்ம டேட்டாலாம் வியூ பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக இந்த 5-6 ஆப்ரேஷன்ஸை பற்றி தான் இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் SQLite வச்சு எந்த டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணியிருந்தாலும் அதை ஓப்பன் பண்ணணும், க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா இதுதான் டைரக்ட் கோடு. ஸோ இது என்னன்னு சொல்லலாம்னா அப்படியே இருக்க டிஃபால்ட் கோடுன்னு கூட சொல்லலாம். ஜஸ்ட் நீங்கள் எப்போ டேட்டாபேஸ் ஓப்பன் பண்ணணும், க்ளோஸ் பண்ணணும்னாலும் ஜஸ்ட் இந்த கோட் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இதில் எந்த சேஞ்சஸுமே பண்ண தேவையில்ல. என்ன சேஞ்சை பேசிக்காக பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல DB ஹெல்ப்பர்ன்றது எதை மென்ஷன் பண்ணுதுன்னா, ஸோ நம்ம டேட்டாபேஸ் ஹெல்ப்பருக்கு நேராக கிரியேட் பண்ண வேரியபிள். ஸோ நீங்கள் இங்கே என்ன வேரியபிள் கிரியேட் பண்ணுறீங்களோ அதை தான் இங்கே கொடுக்கணும். அண்ட் ஃபைனலாக இது எங்கே தான் இந்த ஓப்பன் பண்ணுறோம்னா டேட்டாபேஸ்லேருந்து ஓப்பன் பண்ணுறோம். ஸோ அதனால் SQLite டேட்டாபேஸ் வேரியபிள் கிரியேட் பண்ணணும். ஸோ அந்த வேரியபிள் வச்சு கால் பண்ணணும். சப்போஸ் இங்கே வந்து நீங்கள் டேட்டாபேஸ் 2 இல்லை 3 ஏதாச்சும் ஒரு நேம் கொடுத்துருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துலையும் 2 அப்படின்னு சேஞ்ச் பண்ணணும், அப்டேட் ஆகிக்கணும். ஸோ அவ்வளோதான் சிம்பிள். ஸோ இதெல்லாமே நம்ம கிரியேட் பண்ணுற வேரியபிள்ஸ், அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓப்பன் பண்ணும்போது DB helper டாட் கெட் ரைட்டபிள் டேட்டாபேஸ் அப்படின்ற கிளாஸ் அந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து டிஃபால்ட் கோட், இது அப்படியே யூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி க்ளோஸ் பண்ணும்போது DB helper, அதாவது நம்ம டேட்டாபேஸ் ஹெல்ப்பர் டாட் க்ளோஸ் ஃபங்க்ஷன் அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். ஸோ அஸ் அ ப்ரோக்ராமராக பேசிக்காக நீங்கள் இந்த இடத்துல என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து ஒரு கிளாஸ், இதை தான் நம்ம கால் பண்ணுறோம். அண்ட் க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னா என்ன பண்ணுறோம்னா டாட் க்ளோஸ் அப்படின்றத யூஸ் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிறோம்.
ஸோ ஓப்பன் பண்ணுறது க்ளோஸ் பண்ணுறதுலாம் எந்த சேஞ்சும் இல்லை, அப்படியே பேசிக்காக அப்படியே தான் வருது. இன்சர்ட் பண்ணுறது அப்டேட் பண்ணுறது அந்த மாதிரி இருக்க இடத்துல தான் நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா இன்சர்ட் பண்ணுறதுக்கு கோட் எழுத போகிறேன். ஸோ வாய்ட் அப்படின்னா உங்களுக்கு மெத்தடுன்னு தெரியும். வாய்ட் இன்சர்ட் அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். உள்ள வந்து நான் 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணுறேன், ஸ்ட்ரிங் நேம், ஸ்ட்ரிங் டெஸ்கிரிப்ஷன். ஸோ இந்த இடத்துல நேம் டெஸ்கிரிப்ஷன் நான் ஏன் 2 கொடுத்துருக்கேன் அப்படின்னா என்னோட ஆப்பில் நான் 2 ஃபீல்டு தான் வச்சிருக்கேன். அதாவது ஃப்ரூட்டோட நேமு, அதோட டெஸ்கிரிப்ஷன்ல அதோட கலர் வரணும். ஸோ 2 ஃபீல்டு வச்சிருக்கனால நான் 2 கிரியேட் பண்றேன். சப்போஸ் நீங்க கிரியேட் பண்ற ஆப்ல நீங்க எத்தனை ஃபீல்டை இன்சர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஜஸ்ட் கமா கொடுத்து ஸ்ட்ரிங்னு வச்சு நீங்க அதே மாதிரி என்டர் பண்ணிட்டே போய்க்கலாம். ஸோ இந்த ஆப்க்கு நம்ம 2 தான் வைக்கிறோம். ஸோ அதனால நான் 2 வைக்கிறேன். இதுல வந்து இந்த ஃபர்ஸ்ட் லைன் அப்படியே எந்த டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணாலும் அப்படியே தான் வரும். கண்டென்ட் வேல்யூ அப்படின்னா ஜஸ்ட் நம்ம எந்த கண்டென்ட்டோட வேல்யூவை நம்ம டேட்டாபேஸ்ல கொடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதனால இந்த ஃபர்ஸ்ட் லைன் வந்து அதே தான் வரும், எப்பயுமே சேஞ்ச் ஆகாது. ஸோ கண்டென்ட் வேல்யூ ஈக்குவல் டு நியூ கண்டென்ட் வேல்யூ அப்படின்ட்டு. ஸோ இது வந்து இதுக்கு நம்ம கிரியேட் பண்ற வேரியபிள். இந்த வேரியபிள் வச்சு புட் அப்படின்ற ஒரு கீவேர்டு இருக்கு. ஸோ இந்த கீவேர்டை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்சர்ட் பண்ணாலும் சரி அப்டேட் பண்ணாலும் சரி டாட் புட் அப்படின்ற கீவேர்டு இருக்கும். ஸோ அதை வச்சு தான் நம்ம டேட்டாவை டேட்டாபேஸ்க்குள்ள அனுப்ப முடியும். ஸோ அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டேட்டாபேஸ் எந்த இடத்துல கிரியேட் பண்ணிருப்போம் அப்படின்னா டேட்டாபேஸ் ஹெல்ப்பர் கிளாஸ்ல தான் கிரியேட் பண்ணிருப்போம். அந்த இடத்துல சப்ஜெக்ட்டுக்கு நேராக எனக்கு என்ன ஆகணும்னா நேம் இன்சர்ட் ஆகணும் அப்படின்றத தான் நான் மென்ஷன் பண்றேன். இந்த புட்டில் வந்து பார்த்தோம்னா 2 ஃபீல்டு இருக்கு. ஸோ இந்த கமாக் இருக்கு, இந்த இடத்துல கமாக்கு முன்னாடி ஒரு ஃபீல்டு, கமாக்கு அப்புறம் ஒரு ஃபீல்டு இருக்கு. ஸோ கமாக்கு முன்னாடி எங்க இன்சர்ட் பண்ணணும் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணணும், கமாக்கு அப்புறம் எதை இன்சர்ட் பண்ணணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். இந்த இடத்துல நான் என்ன பண்ணிருக்கேன்னா டேட்டாபேஸ் ஹெல்ப்பர் சப்ஜெக்ட் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ நம்மளோட பழைய டேட்டாபேஸ் ஹெல்ப்பர்ல போய் சப்ஜெக்ட்ன்றதை போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கு. ஸோ அது வந்து நம்மளோட நேம் அப்படின்ட்டு. ஸோ சப்ஜெக்ட்டுக்கு நேராக எனக்கு வந்து நேம் இன்சர்ட் ஆகணும் அப்படின்றத நான் சொல்லி முடிச்சிட்டேன். அடுத்த லைன்ல அகைன் என்ன பண்றேன்னா கண்டென்ட் வேல்யூ டாட் புட் டேட்டாபேஸ் ஹெல்ப்பர் டாட் டெஸ்கிரிப்ஷனுக்கு நேராக என்னோட டெஸ்கிரிப்ஷனை இன்சர்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த நேம் இந்த டெஸ்கிரிப்ஷன் அப்படின்றத இந்த இடத்துல நம்ம என்ன ஸ்பெசிஃபை பண்றோமோ அதை தான் இங்கேயும் ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ ஃபைனலா 2 இன்சர்ட் பண்ணணும்னு சொல்லியாச்சு, எந்த டேட்டாபேஸ்ல இன்சர்ட் பண்ணணும்னு சொல்லியாச்சு. ஸோ டேட்டாபேஸ்ல எந்த டேபிள்ல இன்சர்ட் பண்ணணும் அப்படின்றத நம்ம ஃபைனல் லைன்ல சொல்லணும். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து டேட்டாபேஸ் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்றோம். அதாவது நம்ம டேட்டாபேஸ்க்கு என்ன வேரியபிள் கிரியேட் பண்ணுவோம் அந்த டேட்டாபேஸ் வச்சு இன்சர்ட் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணுவேன். ஸோ அதை நீங்க மறக்கக்கூடாது. ஸோ டேட்டாபேஸ் டாட் இன்சர்ட் அப்படின்னு கொடுத்தா போதும். உள்ள வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும், அதாவது எந்த டேபிள்ல எத்தனை காலம் என்ன வேல்யூ அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ மெயினாக அந்த டேபிள் நேம் மட்டும் நம்ம மென்ஷன் பண்ணாலே போதும். ஸோ டேபிள் நேம்ல நம்ம ஆல்ரெடி டேபிள் நேமை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருப்போம். ஸோ டேபிள் நேம் ஜஸ்ட் அது இதுக்கு நேராக கொடுத்துட்டு கமா நல் கமா கண்டென்ட் வேல்யூ. ஸோ இந்த இடத்துல நம்ம கண்டென்ட் வேல்யூ வழியாக தான் என்டர் பண்ணுறோம். ஸோ ஜஸ்ட் அதை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணால் போதும். ஸோ இன்சர்ட்ல அவ்வளோதான் கோடிங். பேசிக்காக கோடிங்னா ஜஸ்ட் புட் பண்ணுறோம், எதை எங்கே புட் பண்ணுறோம் அப்படின்றதையும் ப்ளஸ் எந்த டேபிளில் புட் பண்ணுறோம் அப்படின்றது இன்சர்ட் பண்ணுறோம் அப்படின்றத மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணுறோம். ஸோ இன்சர்ட்டுக்கும் அப்டேட்டுக்கும் அவ்வளவா எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை, ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் தான். ஒரு சின்ன சேஞ்ச் என்னன்னா மொத இன்சர்ட் பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த டேட்டா இன்சர்ட் ஆயிரும். அப்டேட் பண்ணும்போது மட்டும் என்ன ஆகணும்னா கரெக்டாக நீங்கள் எதை அப்டேட் பண்ணுறீங்களோ அதுதான் அப்டேட் ஆகணும். அதனால அதுக்கு நம்ம ரெஃபரன்ஸ்க்கு ஒரு ஐடி வச்சுக்கிறோம். ஸோ ஐடி அண்ட் நேம் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் இதில் இருக்க எல்லாமே சேர்ந்து அப்படியே தான் வருது. அடிஷ்னலாக என்ன பண்ணியிருக்கோம்னா ஐடி மட்டும் வச்சுக்கிறோம். ஏன் இந்த ஐடி வச்சுக்கிறோம் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஆப் இருக்கு. ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா ஆப்பிள் ரெட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு 10 ரெக்கார்டு வச்சுருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி 10 இதுக்கு மேலே நீங்கள் ஃப்ரூட்ஸ் வச்சு சேவ் பண்ணியிருக்கீங்க. இப்போ நான் ஆப்பில் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இங்கே போயிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 4 கிளிக் பண்ணிட்டு அப்டேட் கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகணும்னா கரெக்டாக இந்த ஃபீல்டு தான் அப்டேட் ஆகணும், வேற எந்த ஃபீல்டு அப்டேட் ஆகக்கூடாது. அப்படி தான் ஆகணும், அப்படி ஆனால் தான் கரெக்ட். ஸோ நான் இதை கிளிக் பண்ணுற இதை தான் அப்டேட் ஆகணும்னு எனக்கு தெரியும், பட் கம்ப்யூட்டருக்கு எப்படி கரெக்டாக அந்த ஃபீல்டு தான் அப்படின்னு தெரியும். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த இடத்துல ரெஃபரன்ஸ்க்கு ஒரு ஐடி மென்ஷன் பண்ணுறோம். ஸோ அப்டேட்டில் அதனால எக்ஸ்ட்ரா ஐடி மென்ஷன் பண்ணுறோம் ப்ளஸ் நம்மளோட நார்மல் நேம் நார்மல் டிஸ்கிரிப்ஷன் அதே மாதிரி சேம் கோடு தான் புட் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம ஃபர்தராக இந்த இடத்துல டேட்டாபேஸ் டாட் இன்சர்ட் கொடுத்த மாதிரி இந்த இடத்துல டேட்டாபேஸ் டாட் அப்டேட் கொடுக்குறோம். அண்ட் ஃபர்தராக இங்கே வந்து ஐடி யூஸ் பண்ணுறோம் இன்டீஜர் டேட்டா டைப்னால. ஸோ அதனால இன்ட் ஐயில் அதை ஸ்டோர் பண்ணி நம்ம பாஸ் பண்ணுறோம். சேம் தான் அதே மாதிரி டேட்டாபேஸ் ஹெல்ப்பர் எந்த டேபிளில் ப்ளஸ் கண்டென்ட் வேல்யூ. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வேற என்ன அடிஷ்னலாக மென்ஷன் பண்ணணும்னா இந்த ஐடியோட வேல்யூவை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும்.
இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங் நேம் இருக்குது, அது இந்த இடத்துல ஸ்பெசிஃபை பண்ணுறோம். டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அது இந்த இடத்துல ஸ்பெசிஃபை பண்ணுறோம். இந்த ஐடி இருக்குல்ல, ஸோ இந்த ஐடியை நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ இந்த ஐடியை நம்ம எங்கேருந்து மென்ஷன் பண்ணுறோம்னா டேட்டாபேஸ் அதாவது டேட்டாபேஸ் ஹெல்ப்பரில் ஐடின்னு ஒரு ஃபீல்டு வச்சுருக்கேன். ஸோ அந்த ஃபீல்டில் இருக்க ஐடியை நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ ஏன்னா நம்ம நம்ம கிரியேட் பண்ணும்போதே டேட்டாபேஸ் ஹெல்ப்பரில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ப்ரைமரி கீ வச்சு யூனிக்காக வேணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடி கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால அந்த ஐடியை நான் ஜஸ்ட் இந்த இடத்துல இந்த கிளாஸில் நான் ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன். ஸோ அதனால என்ன பண்ணிக்கிறோம்னா அது வந்து கரெக்டாக இப்போ நீங்கள் ஆப்பிள் அப்டேட் பண்ணணும்னா ஆப்பிள் அப்டேட் ஆகும், ஆரஞ்சு அப்டேட் பண்ணணும்னா ஆரஞ்சு அப்டேட் ஆகும். ஸோ கரெக்டாக அந்தந்த அப்டேஷன்ஸ் நடக்கும். அதனால ஸோ இப்போ இன்சர்ட் பார்த்தாச்சு, அப்டேட் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா டெலீட். ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் படிக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் சிம்பிளாக அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து போக போக நீங்கள் ஒர்க் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிடும் எது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்ட்டு. டெலீட் பண்ணும்போது இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் தேவையான்னு பார்த்தா தேவையில்லை, ஜஸ்ட் ரெஃபரன்ஸ் ஐடி மட்டும் இருந்தால் போதும். எக்ஸாம்பிள் ஆப்பிள்னு கிரியேட் பண்ணுறதுக்கு ஐடி வந்து ஒரு 4ன்னு பேக்ரவுண்டில் ஜென்ரேட் ஆகுது அப்படின்னா ஜஸ்ட் அந்த 4 அந்த ஐடியை மட்டும் இங்கே பாஸ் பண்ணால் போதும். என்ன ஆகணும்னா நம்மளுக்கு டெலீட் ஆனால் போதும். அதனால ஜஸ்ட் டெலீட் பண்ணும்போது இந்த மாதிரி எல்லா வேல்யூஸையும் பாஸ் பண்ணணும்னு தேவையில்லை, ரெஃபரன்ஸ் ஐடி மட்டும் பாஸ் பண்ணால் போதும். அண்ட் இந்த இடத்துல டெலீட் கீவேர்டு யூஸ் பண்ணணும். ஸோ இன்சர்ட்டுக்கு இன்சர்ட் கீவேர்டு, அப்டேட்டுக்கு அப்டேட், டெலீட்டுக்கு டெலீட், இந்த மாதிரி கீவேர்டு யூஸ் பண்ணணும். ஸோ எதை டெலீட் பண்ணணும் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணணும். டேபிள் நேம், அதாவது எந்த டேபிளில் இருக்க ஃபைலை டெலீட் பண்ணணும், ப்ளஸ் அதை எப்படி மேட்ச் பண்ணணும். இந்த இடத்துல ஐடி ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ அதனால இந்த இடத்துல ஐடி, இதில் ஏதாச்சும் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறோமா இல்லை, ஸோ அப்படின்றதையும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ எப்படி ஓப்பன், க்ளோஸ், இன்சர்ட், அப்டேட், டெலீட் எல்லாமே பார்த்தாச்சு. ஃபைனலாக அந்த கர்சர் பற்றி நான் சொல்லியிருந்தேன். அதாவது இந்த டேட்டாவை வியூ பண்ணி பார்க்கணும்னா எப்படி பார்க்கணும் அப்படின்றத பற்றி சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்காக தான் இந்த கர்சர் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த கர்சரில் பேசிக்காக என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் கர்சர் ஃபர்ச் அப்படின்றது அந்த மெத்தட். ஸோ ஸ்ட்ரிங் வந்து அரேவா யூஸ் பண்ண போகிறோம். ஏன் அரேவா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம நிறையா ஃபீல்டு வச்சுருக்கோம். அதாவது ஐடி, சப்ஜெக்ட், அதாவது ஃப்ரூட்டோட நேம், ஃப்ரூட்டோட கலர், இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம அதாவது ஒரே ஒரு டேட்டா மட்டும் வச்சுப்போமான்னு கேட்டால் இல்லை. எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரே ஒரு ஃபீல்டு தான் வச்சிருப்போமான்னு பார்த்தா இல்லை, எத்தனை ஃபீல்டு வேணால் நம்ம கிரியேட் பண்ணிட்டே போவோம். அதுவும் எத்தனை கிரியேட் பண்ணுவோம்னு நம்மளுக்கு தெரியாது ஃபிக்ஸ்டாக. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா அரேல தான் இந்த ஃபீல்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதனால தான் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸ்ட்ரிங்குக்கு அரே கிரியேட் பண்ணுறோம். ஸோ காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரே, அந்த காலத்துக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னா டேட்டாபேஸில் இருந்து ஐடி டிஸ்பிளே ஆகணும் எனக்கு, ஜஸ்ட் அந்த கலர் டிஸ்பிளே, அதாவது ஃப்ரூட்டோட நேம் டிஸ்பிளே ஆகணும், சப்ஜெக்ட், ஃப்ரூட்டோட கலர் டிஸ்பிளே ஆகணும், ஸோ டிஸ்கிரிப்ஷன். ஸோ இதுக்கு என்ன கீவேர்ட்னா கர்சர் கீவேர்ட். ஸோ கர்சர்னு கொடுத்துட்டு டேட்டாபேஸில் தான் இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா query அப்படின்றது, ஸோ கர்சரில் query அப்படின்ற கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி டேபிள் நேம் ப்ளஸ் இந்த இடத்துல ஒவ்வொன்றையும் இண்டிவிஜுவலாக நம்ம பாஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த காலம் அப்படின்றதுல நம்ம இது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் ஈக்குவல் டு போட்டு. ஸோ ஜஸ்ட் அதை மட்டும் இங்கே ரெஃபரன்ஸ் கொடுத்தா போதும். ஸோ செலக்ட் ஆர்குமெண்ட்ஸ், குரூப் பை, ஹேவிங், நல், இந்த மாதிரி நிறையா ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. ஸோ இதை பற்றிலாம் ஒரி பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இப்போதைக்கு நீங்கள் நல் கொடுத்துட்டாலே போதும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டேட்டா இருந்துச்சுன்னா டேட்டா டிஸ்பிளே பண்ணணும், டேட்டா இல்லாட்டினா எதுவுமே டிஸ்பிளே பண்ணக்கூடாது. ஸோ அதனால கர்சர் வந்து நாட் ஈக்குவல் டு நல்லா இருந்துச்சுன்னா இதுக்கு போயிடணும், இல்லாட்டி ரிட்டர்ன் கர்சர். ஸோ இது வந்து ஒரு டிஃபால்ட் மெத்தட். ஸோ ஜஸ்ட் இதை கால் பண்ணால் போதும். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இதில் உள்ள கோடை பற்றி நான் சொல்லிட்டேன். ஸோ இதில் இவ்வளோ தான். இப்போ நீங்கள் எப்படி கிரியேட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கணும். அண்ட் ஃபைனலாக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஆட் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிவிட்டி வச்சுருக்கேன். அதாவது என்னன்னா இந்த இடத்துல ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்குது. ஸோ இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணோன்னே ஸோ ஜஸ்ட் இந்த டேட்டாவை என்டர் பண்ணுறோம், அதை கிளிக் பண்ணோன்னே எப்படி ஆட் ஆகுது அப்படின்றதுக்காக ஒரு ஆக்டிவிட்டி வச்சுருக்கேன். ஸோ அந்த ஆட் ஆக்டிவிட்டியில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஜஸ்ட் அதோட XML ஃபைலையும் அதையும் லிங்க் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல ஆட் ரெக்கார்டுன்னு இருக்குது. ஸோ இந்த ஆட் ரெக்கார்டில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு எடிட் டெக்ஸ்ட் இருக்குது, ஃப்ரூட்டுன்னு டைப் பண்ணுறோம் இந்த இடத்துல. அண்ட் இன்னொரு எடிட் டெக்ஸ்ட் இருக்குது, கலர் டைப் பண்ண போகிறோம். அண்டு ஒரு பட்டன் இருக்குது, ஆட் ரெக்கார்ட் அப்படின்றத கிளிக் பண்ண போகிறோம். ஸோ இந்த மூணுத்தையும் ஒவ்வொன்றையும் கிளிக் பண்ணால் என்னென்ன நடக்கணும் அப்படின்றத அதோட பேக்ரவுண்டில் ஜாவா கிளாஸில் நம்ம சொல்கிறோம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸோ ஒரு எடிட் டெக்ஸ்ட்டுக்கு ஒரு வேரியபிள், 2 எடிட் டெக்ஸ்ட் இருக்கனால 2 வேரியபிள். அண்ட் இதெல்லாம் எங்கே ஸ்டோர் ஆக போகுதுன்னா டேட்டாபேஸில். ஸோ நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். இன்சர்ட் ஆப்ரேஷன் எதில் இருக்குன்னா டேட்டாபேஸ் மேனேஜரில் இருக்குது. ஸோ அதனால் டேட்டாபேஸ் மேனேஜர் வேரியபிள்னு கிரியேட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் டிஃபால்ட்டாக கிரியேட் ஆகிறது உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட் வந்து அதுக்கு அதோட ஐடியை லிங்க் பண்ணுறேன். இப்போ வந்து எடிட் டெக்ஸ்ட் ஒன்று இருக்குது. ஸோ அதோட ஐடி சப்ஜெக்ட் எடிட் டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கு.
ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல போய் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஐடி வச்சுருப்போம். ஸோ நம்ம எந்த எடிட் டெக்ஸ்ட்டை ரெஃபர் பண்ணுறோம்னு நம்மளுக்கு தெரியணும்ல. ஸோ அதனால அதோட ஐடியை ரெஃபர் பண்ணுறேன். அதே மாதிரி ஒரு எடிட் டெக்ஸ்ட்டுக்கு அதோட ஐடி, இன்னொரு எடிட் டெக்ஸ்ட்டுக்கு அதோட ஐடி, பட்டன் ஒன்று வச்சுருக்கோம், பட்டனோட ஐடி. ஸோ இது எல்லாமே ஜஸ்ட் ரொம்ப பேசிக்ஸ். அடுத்து கீழே பார்த்தா இன்னொரு 4 லைன் தான், அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்சர்ட் பண்ண போகிறோம் இந்த இடத்துல டேட்டாவை. ஸோ இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா முதல் டேட்டாபேஸை எங்கே இருக்குன்னு பார்க்கணும், ப்ளஸ் பார்த்துட்டு அதை ஓப்பன் பண்ணணும். ஸோ அதனால தான் இது. ஸோ டேட்டாபேஸ் மேனேஜரை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு டேட்டாபேஸை ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஸோ டேட்டாபேஸை ஓப்பன் பண்ணால் தான் இன்சர்ட் பண்ண முடியும். ஸோ அதனால அந்த ஃபங்க்ஷன் நான் இங்கே கால் பண்ணியிருக்கேன், டாட் ஓப்பன் அப்படின்னு போட்டு. நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னா இன்சர்ட் பண்ணணும். எப்போ இன்சர்ட் பண்ணணும்னா பட்டனை கிளிக் பண்ணால் தான் எனக்கு இன்சர்ட் பண்ணணும். ஏன்னா நம்மளோட ஆப்பில் போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல இப்படி இருக்குது. ஸோ ஜஸ்ட் டைப் பண்ணிட்டு இருக்கும்போது இன்சர்ட் ஆகிடக்கூடாது. நான் எப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணுறேனோ அப்போ தான் எனக்கு டேட்டா இன்சர்ட் ஆகணும். ஸோ அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த இடத்துல நான் பட்டனுக்கு வேரியபிள் ஆட் டு பட்டன் வச்சுருக்கேன். ஸோ அந்த பட்டனை கிளிக் பண்ணால் செட் ஆன் கிளிக் லிசனர் டாட் திஸ் அப்படின்ற கிளாஸை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல. ஆக்சுவலாக இம்ப்ளிமெண்ட் செட் ஆன் கிளிக் லிசனர், அதுக்கு என்ன அர்த்தம்னா ஜஸ்ட் இந்த பட்டனை கிளிக் பண்ணால் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம தனியாக ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம் ஸ்விட்ச் கேஸ் வச்சு. ஸோ அதனால இந்த பட்டனோட ஆன் கிளிக் வேல்யூ. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் ஆட் ரெக்கார்ட் அப்படின்ற ஒரு ஐடியை நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஏன் ரெஃபர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல போய் பார்த்தோம் அப்படின்னா பட்டன் ஒன்று வச்சுருப்போம். ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல போய் பார்ப்போம். இந்த இடத்துல நான் பட்டன் வச்சுருக்கேன், அதோட ஐடி வந்து ஆட் ரெக்கார்ட். ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணால் என்ன நடக்கணும் அப்படின்றதுக்காக பட்டனை கிளிக் பண்ணிட்டா என்ன நடக்கணும் அப்படின்னா ஸோ ஜஸ்ட் இந்த எடிட் டெக்ஸ்ட்டில் இருக்க வேல்யூவை நம்ம வாங்குகிறோம். ஸோ இதுக்கு வந்து நான் என்ன பேர் வச்சுருக்கேன்னா சப்ஜெக்ட் எடிட் டெக்ஸ்ட், டிஸ்கிரிப்ஷன் எடிட் டெக்ஸ்ட்னு வச்சுருக்கேன். ஸோ நேம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங்கில் இதோட வேல்யூவை வச்சு அதில் இருக்க டெக்ஸ்ட் ஃபைலை வாங்கி அதை ஸ்ட்ரிங்காக மாற்றுறேன். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் அதில் இருக்க டெக்ஸ்ட் ஃபைலை வாங்கி அதை ஸ்ட்ரிங்காக மாற்றுறேன். அதனால தான் அது ஸ்ட்ரிங்காக மாற்றினா தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா இந்த இடத்துல போயிட்டு இந்த மாதிரி ஆப்பிள், ரெட் இந்த மாதிரிலாம் நம்மளால் டிஸ்பிளே பண்ண முடியும். ஏன்னா இது எல்லாமே டெக்ஸ்ட் ஃபைல். ஸோ அதனால அதை பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா டேட்டாபேஸ் மேனேஜர் அப்படின்றத நம்ம ஒன்று கிரியேட் பண்ணியிருப்போம். ஏன்னா டேட்டாபேஸ் மேனேஜரோட வேரியபிள் டேட்டாபேஸ் மேனேஜர் டாட் இன்சர்ட் அப்படின்ற ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல டேட்டாபேஸ் மேனேஜரில் இன்சர்ட் அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஸோ இன்சர்ட் ஃபங்க்ஷனை கால் பண்ணால் நான் 2 இது பாஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நான் எந்த 2 பாஸ் பண்ணுறேன்னா நேம் கமா டிஸ்கிரிப்ஷன் பாஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நேமில் என்ன இருக்குன்னா நம்ம என்ன நேம் இந்த எடிட் டெக்ஸ்ட்டில் டைப் பண்ணோமோ அந்த நேம் இருக்கும், அது பாஸ் ஆகும். டிஸ்கிரிப்ஷனில் நம்ம என்ன கலர் டைப் பண்ணோமோ அது இந்த இடத்துல பாஸ் ஆகும். ஸோ இந்த ஒரு லைன் தான் என்ன பண்ணுதுன்னா நம்மளோட டேட்டாவை மெயினாக டேட்டாபேஸில் இன்சர்ட் பண்ணுது. ஸோ நேமையும் அதோட கலரையும் டேட்டாபேஸில் இன்சர்ட் பண்ணுது. அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ இப்போ இன்சர்ட் பண்ணோன்னே என்ன ஆயிரணும்னா அந்த அந்த பேஜ் மறைஞ்சிட்டு நம்மளுக்கு வந்து என்ன ஆயிரணும்னா நம்மளோட மெயின் பேஜ் வரணும். ஸோ அதுக்காக இந்த கோட். ஸோ ஜஸ்ட் என்ன ஆகணும்னா வியூ ஃப்ரூட்ஸ், அதாவது வியூ ஃப்ரூட்ஸ் அப்படின்ற பேஜ் வரணும். ஸோ அதுக்காக இந்த லைன் ஜஸ்ட் நான் ஆக்டிவிட்டியை கால் பண்ணுறேன். ஏன்னா என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல நம்ம கிளிக் பண்ணுறோம். ஸோ சும்மா ரேண்டமாக டைப் பண்ணுறேன். இந்த மாதிரி டைப் பண்ணிட்டு ஆட் ரெக்கார்ட் கொடுத்தோன்னே டேட்டாபேஸ் உள்ளே இன்சர்ட் ஆயிடணும். அதே சமயத்தில் இந்த பாக்ஸ் போயிட்டு அந்த மெயின் ஸ்க்ரீன் வரணும். ஸோ கிளிக் பண்ணோன்னே இது ஆட் ஆயிடுது. ப்ளஸ் நம்மளுக்கு இந்த டயலாக் பாக்ஸ், அதாவது இந்த ஆக்டிவிட்டி ஓப்பன் ஆயிடுது. ஸோ அதுக்காக இந்த கோட். அண்ட் ஃபைனலாக எல்லாமே முடிச்சோடனே பிரேக். அவ்வளோதான். ஸோ இன்சர்ட்டோட கோட் இவ்வளோ தான். ஸோ ஜஸ்ட் நம்ம இப்போது ஆட் பண்ணணும்னா இது தெரிஞ்சாலே போதும், நம்மளுக்கு ஆட் ஆகிக்கும். ஸோ ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஹெல்ப்பர் மேனேஜர் ஆட் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் மாடிஃபை அப்படின்னு ஒன்று வச்சுருக்கேன். அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அதை தான் பார்க்க போகிறேன். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி ஒன்று இருக்குது இந்த ஃபீல்டு. ஜஸ்ட் அதை நான் எதையாச்சும் கிளிக் பண்ணேன் அப்படின்னா அதோட 2 டீட்டெயில்ஸும் வரணும். ஃபர்தராக அதை நான் கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நான் அப்டேட் கொடுத்தேன்னா நான் எடிட் பண்ணது அப்டேட் ஆகணும். டெலீட் கொடுத்தேன்னா நான் கொடுத்தது டெலீட் ஆகணும். ஸோ இந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் எங்கே நடக்குது அப்படின்னா மாடிஃபை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஜாவா கிளாஸ் வச்சுருக்கேன், அங்கே நடக்குது. ஸோ அங்கே கோடு என்ன எழுதியிருக்கோம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இங்கேயுமே நம்ம மெயினாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 2 எடிட் டெக்ஸ்ட் வச்சுருக்கோம். ஸோ மேலே ஒரு எடிட் டெக்ஸ்ட், கீழே ஒரு எடிட் டெக்ஸ்ட், 2 பட்டன் வச்சுருக்கோம். ஸோ அதனால் அது எல்லாத்தையுமே நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ப்ளஸ் எடிட் பண்ணணும்னா கரெக்டாக நான் ஆப்பிளை கிளிக் பண்ணால் ஆப்பிள் எடிட் ஆகணும், ஆரஞ்சை கிளிக் பண்ணால் ஆரஞ்சு எடிட் ஆகணும் அப்படின்றதுக்காக ரெஃபரன்ஸ் ஐடி வேணும். ஸோ அதனால் நம்ம ஐடியும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். ஸோ 2 எடிட் டெக்ஸ்ட்டை மென்ஷன் பண்ணியிருக்கேன், ஒரு ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த எடிட்டு அப்டேட் எல்லாமே எங்கே இருக்குன்னா டேட்டாபேஸ் மேனேஜர் கிளாஸில் இருக்குது. ஸோ அதனால் அதுக்கு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஃபர்தராக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா போன வாட்டி மாதிரியே ஜஸ்ட்டு கான்டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம எடிட்லாம் பண்ணணும் அப்படின்னா ஓப்பன் பண்ணிக்கிறோம்.
இப்போ எப்பயும் போல சிம்பிளா நம்ம என்ன பண்றோம்னா ஜஸ்ட் அதோட ஐடியை நம்ம ரெஃபரன்ஸ் பண்றோம். ஸோ மொதல் ஐடி டெக்ஸ்ட் அதோட ஐடி, ரெண்டாவது ஐடி டெக்ஸ்ட் அதோட ஐடி, பட்டனோட ஐடி எங்க இருந்துன்னா ஜஸ்ட் மாடிஃபை ரெக்கார்டுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிருப்போம்னா ஒரு XML கிரியேட் பண்ணிருப்போம். அதுல இந்த மாதிரி இருக்கும் டிசைன்ல. ஒவ்வொன்றுக்கும் நம்ம என்ன வச்சிருப்போம்னா ஐடி வச்சிருப்போம். பட்டன் அப்டேட், பட்டன் டெலீட் இந்த மாதிரிலாம் ஐடி வச்சிருப்போம். ஸோ ஜஸ்ட் அதை மட்டும் நம்ம கரெக்டா என்ன பண்றோம்னா ஸ்பெசிஃபை பண்றோம். ஸோ ஜஸ்ட் நான் போயிட்டு மாடிஃபை ஃப்ரூட் பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் அது எல்லாத்தையுமே நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறோம். ஸ்பெசிஃபை பண்ணியாச்சு பட்டன் ரெஃபரன்ஸ்க்கு. அடுத்து என்ன பண்ணுறோம்னா இன்டென்ட். ஸோ இன்டென்ட் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கே என்ன டேட்டா ஃபர்தராக சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்றத டேட்டாபேஸ்க்கு அப்டேட் கொடுக்கறதுக்காக இன்டென்ட் வச்சு நம்ம கால் பண்ணுறோம். ஸோ இன்டென்ட் கெட் இன்டென்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஸோ நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா ஐடின்ற ஒரு ஸ்ட்ரிங் ஐடி ஸ்டோர் பண்ண, நேம்ன்ற ஒரு ஸ்ட்ரிங் நேமை ஸ்டோர் பண்ண, டெஸ்கிரிப்ஷன்ற ஸ்ட்ரிங் டெஸ்கிரிப்ஷனை ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ ஐடியில் என்ன பண்ணியிருக்கோம்னா இவங்க இந்த இடத்துல என்ன டைப் பண்ணுறாங்களோ அதை நம்ம வந்து வாங்குறோம். நேமில் என்ன பண்ணுறோம்னா என்ன டைப் பண்ணுறாங்களோ வாங்குறோம். டெஸ்கிரிப்ஷனில் அதே மாதிரி என்ன டைப் பண்ணுறாங்களோ வாங்குறோம். ஸோ அதை எப்படி வாங்குறோம்னா இன்டென்ட் டாட் கெட் எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறோம். அது எப்படி கரெக்டா இந்த டைட்டில்னா டைட்டில் தான் வாங்குறோம், ஐடினா ஐடி கரெக்டாக தான் வருது, ஃப்ரூட்டோட கலர்னா கலர் கரெக்டாக தான் வருது அப்படின்றத எப்படி நம்ம மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல டைட்டில் டாட் டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ டைட்டில் டாட் டெக்ஸ்ட் டாட் செட் டெக்ஸ்ட் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணி இந்த இடத்துல என்ன பண்ணுறோம்னா நேமுக்கு நேமை பாஸ் பண்ணுறோம். ஸோ டைட்டிலில் ஃப்ரூட்டோட நேம்னா அந்த நேம், ஸோ டெஸ்கிரிப்ஷனில் கலர்னா அதோட கலர் அப்படின்றத பாஸ் பண்ணுறோம். ஐடி வந்து ஒவ்வொன்றுக்கும் நம்ம கொடுக்க போகிறது இல்லை, ஆட்டோமேட்டிக்காக ரேண்டமாக ஜென்ரேட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணிங்கன்னா 1, செகண்ட் கிரியேட் பண்ணிங்கன்னா 2 அந்த மாதிரி ரேண்டமாக ஜென்ரேட் ஆகும். ஏன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த இடத்துல ஆட்டோ இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதனால ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஆல்ரெடி கிரியேட் ஆனதை நம்ம பாஸ் மட்டும் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஃபைனலாக என்ன ஆகணும்னா பட்டன் கிளிக் ஆன் கிளிக். ஸோ நம்ம ஆட் ஃப்ரூட்டில் பார்த்தோம்ல அதே மாதிரி தான். ஸோ ஆட் பட்டன் ஒன்று இருக்குது, அதை செட் ஆன் கிளிக் பண்ணி உள்ள என்ன நடக்குதுன்ட்டு. அதே மாதிரி மாடிஃபை பட்டன்ல இங்கே 2 பட்டன் இருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா பட்டனோட வேரியபிள், அப்டேட் பட்டன், டெலீட் பட்டன் 2 வேரியபிள் இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணால் என்ன ஆகுது அப்படின்றத பார்க்கணும். ஸோ உள்ள போயிட்டு 2 கேஸ் இருக்கு. ஸோ பட்டன் அப்டேட்டை கிளிக் பண்ணால் என்ன நடக்குது, பட்டன் டெலீட்டை கிளிக் பண்ணால் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்டேட்டை கிளிக் பண்ணால் என்ன ஆகும்னா டைட்டில் ஃபீல்டு வந்து அப்டேட் ஆகணும், டெஸ்கிரிப்ஷன் ஃபீல்டு வந்து அப்டேட் ஆகணும். ஸோ இந்த டைட்டில் ஃபீல்டுக்கு வந்து வேல்யூ எங்கேருந்து கிடைக்குதுன்னா இந்த இடத்துல நம்ம சேவ் பண்ணி வச்சிருக்கோம், அங்கேருந்து கிடைக்குது. டெஸ்கிரிப்ஷன் ஃபீல்டுக்கு இந்த இடத்துல சேவ் பண்ணி வச்சிருக்கோம், அதாவது டெஸ்கிரிப்ஷன் டெக்ஸ்ட் அங்கேருந்து கிடைக்குது. ஃபைனலாக இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும், அப்டேட் பண்ணணும். ஸோ அதனால நான் அப்டேட் வழியாக கால் பண்ணுறேன். ஸோ அப்டேட்டை கால் பண்ணும்போது உள்ள 3 வேல்யூ பாஸ் பண்ணணும். என்னென்ன பாஸ் பண்ணணும்னா ஐடி இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம், ஐடி, நெக்ஸ்ட் டைட்டில், நெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன், 3யும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பாஸ் பண்ணணும். ஃபைனலாக என்ன ஆகணும்னா நம்ம வந்து ஹோமுக்கு ரிட்டர்ன் ஆயிடணும். ஹோம் இந்த சென்ஸ் அப்டேட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆயிடணும்னா வெளியே வந்துடணும். ஸோ இந்த இடத்துல போயிட்டு வேல்யூ இருக்கு இப்படி. ஸோ ஜஸ்ட் நம்ம உள்ளே போகிறோம், ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணுறோம், RT இருக்கு, RT2 இருக்கு, அப்டேட் கொடுத்தேன்னா அப்டேட்டும் ஆயிடணும், ப்ளஸ் இந்த மாதிரி ஹோம் ஸ்க்ரீனுக்கு வந்துடணும். ஸோ அதை தான் இந்த இடத்துல நான் ரிட்டர்ன் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் வச்சிருக்கேன். ஜஸ்ட் அதை நான் கீழே எழுதியிருக்கேன், அதை நான் சொல்கிறேன். அதே மாதிரி பட்டன் டெலீட்டை கிளிக் பண்ணால் என்ன ஆகணும்னா நான் டெலீட் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஸோ டெலீட்டில் நம்ம எதை பாஸ் பண்ணால் போதும், ஐடியை மட்டும் பாஸ் பண்ணால் போதும். ஸோ டெலீட் ஆகிட்டும் என்ன ஆயிடணும்னா நம்மளுக்கு ஹோமுக்கு போயிடணும். இந்த இடத்துல ரிட்டர்ன் ஹோம் அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷன். ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நான் என்ன எழுதியிருக்கேன்னா எந்த வேலை வேணா நடந்து முடியட்டும், அந்த வேலை நடந்து முடிஞ்சோடனே வியூ ஃப்ரூட்ஸ் லிஸ்ட் அப்படின்ற கிளாஸ்க்கு போயிடணும். ஸோ அவ்வளோதான் இந்த இடத்துல கோட். ஸோ மோஸ்ட்லி நம்மளோட ஆப் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. இந்த 4யுமே நான் பார்த்துட்டேன். ஃபைனலாக என்ன இருக்குன்னா வியூ ஃப்ரூட் லிஸ்ட் அப்படின்ற ஒன்று இருக்கு. ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதுதான் நம்மளோட மெயின் ஆக்டிவிட்டியே ஆக்சுவலாக. எப்படி இது வந்து 1 கீழே 1 வியூ ஆகுது, கரெக்டாக டெலீட் பண்ணால் டெலீட் ஆயிடுது, புதுசாக ஆட் பண்ணால் கரெக்டாக அந்த இடத்துல வந்து ஆட் ஆகுது அப்படின்றதெல்லாம் நம்ம கோடில் பேக்ரவுண்டில் ஜாவாவில் சொல்லணும். ஸோ அது எல்லாத்தையும் தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வியூ ஃப்ரூட் லிஸ்ட்டில் வச்சுருக்கேன். ஸோ இந்த இடத்துல நம்ம வியூ ரெக்கார்டுன்னு சொல்லிட்டு ஒரு டிசைனில் ஒன்று கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ அதோட பேக்ரவுண்ட் கோடு தான் இந்த இடத்துல நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா ஜஸ்ட் ஒரு 20 லைன்ஸ் ஆஃப் கோடு இருக்குது. ஸோ அதை மட்டும் நம்ம பார்த்துட்டோம்னா கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. ஸோ மெயினாக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த இடத்துல 2 அரே வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணுறேன். ஸோ எங்கேருந்து வருது எங்கே போகுது அப்படின்றதுக்கு இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோன்னா டிஸ்பிளே தான் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புது டேட்டாவை நான் கிரியேட் பண்ணேன்னா அது வந்து இந்த இடத்துல ஆட் ஆகி வரணும். ஒரு டேட்டாவை டிலீட் பண்ணேன்னா அந்த டேட்டா இங்கேருந்து போயிடணும். ஸோ அதனால ஃப்ரம் வேல்யூஸ் டு அப்படின்னு சொல்லிட்டு 2 ஃபீல்டு வச்சுருக்கேன். புதுசாக கிரியேட் பண்ணால் வரணும், டெலீட் பண்ணால் அது
கைண்ட் ஆஃப் போயிடணும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எங்க இருந்து வருதுன்னா டேட்டாபேஸ் ஹெல்பர், அதாவது நம்ம டேட்டாபேஸ்க்குள்ள கிரியேட் பண்ண ஒரு டேபிள்ல இருந்து வருது. ஏன்னா நம்ம புதுசாக ஏதாச்சும் கிரியேட் பண்ணோம்னா அங்கதான் அது கிரியேட் ஆகும். ஸோ அதனால வேல்யூஸ் ஃப்ரம்ல எந்த ஆர்டர்ல வருதுன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து ஐடி வரணும், நெக்ஸ்ட் டேட்டாபேஸ் ஹெல்பர்ல இருந்து சப்ஜெக்ட் வரணும், நெக்ஸ்ட் டேட்டாபேஸ் ஹெல்பர்ல இருந்து அதோட டிஸ்கிரிப்ஷன் வரணும். எங்க போகுது அப்படின்னா ஐடி, டைட்டில், டெஸ்கிரிப்ஷன் அந்த இடத்துக்கு போகுது. இந்த இடத்துல ஐடி, டைட்டில், டெஸ்கிரிப்ஷன் அப்படின்னா என்னன்னா நம்ம டிசைன்ல வச்சிருக்குது. ஸோ 3 டெக்ஸ்ட் வச்சிருக்கேன். ஐடி முதல் ஃபீல்டுக்கு போகணும், அடுத்து டைட்டில் ஃபீல்டுக்கு போகணும், அடுத்து டிஸ்கிரிப்ஷன் ஃபீல்டுக்கு போகணும். அதை வச்சு தான் இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகுது. இது வந்து ஐடி, இது வந்து டைட்டில், இது வந்து டிஸ்கிரிப்ஷன். ஸோ இப்போ இது ஏன் நம்ம இந்த 2 லைன் கோட் எழுதிருக்கோம்னு உங்களுக்கு தெரியும், எங்க இருந்து வருது எங்க போகுது அப்படின்ட்டு. உள்ள நம்ம எப்பயும் போல என்னெல்லாம் ஸ்பெசிஃபை பண்ணணும்னா ஜஸ்ட் இந்த டேட்டாபேஸ், ஜஸ்ட் ஓப்பன் அப்படின்றதெல்லாம் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். இப்போதான் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இந்த கர்சர் பத்தி நம்ம யூஸ் பண்ண போறோம். அந்த கர்சர் மெத்தடை வந்து கால் பண்ண போறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் நம்ம என்ன பண்ணோம்னா ஆட் பண்ணோம், மாடிஃபை பண்ணோம், டேட்டாவை வியூ பண்ணவே இல்லை. எங்க வியூ பண்றோம்னா இங்கதான் வியூ பண்றோம். ஸோ வியூ பண்ற இடத்துல மட்டும்தான் நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னா கர்சர் அந்த மெத்தட் யூஸ் பண்ண போறோம். அதை யூஸ் பண்ணி ஃபெட்சை நம்ம கால் பண்றோம். ஸோ வியூ பண்றதையே நம்ம எதுல வியூ பண்றோம்னா லிஸ்ட் வியூ வச்சு தான் வியூ பண்றோம். ஸோ ஏன் லிஸ்ட் வியூ வச்சு வியூ பண்றோம் அப்படின்னா லிஸ்ட் வியூ வச்சாதான் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா ஒவ்வொன்றும் கீழே ஆர்டரா லிஸ்டா ஆட் ஆகிட்டே போகுது. ஸோ அதனால லிஸ்ட் வியூ வச்சு ஆட் பண்றோம். இந்த லிஸ்ட் வியூ எங்க இருக்குன்னா தனியா ஒரு ஃபிராக்மெண்ட்ல கிரியேட் பண்ணிருக்கேன். ஸோ அதோட ஐடியில லிஸ்ட் வியூ எம்டின்னு இருக்கு. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அங்க என்ன ஐடி கொடுத்துருக்கீங்களோ அதை தான் இங்க நீங்க ஸ்பெசிஃபை பண்ணணும். லிஸ்ட் வியூ எம்டி. சப்போஸ் லிஸ்ட் வியூல டேட்டா இருந்துச்சுன்னா லிஸ்ட் வியூ வச்சு கால் ஆகணும். சப்போஸ் லிஸ்ட் வியூ வந்து எம்டியா இருந்துச்சுன்னா எனக்கு வந்து எம்டி வரணும் அப்படின்றது. அண்ட் இந்த இடத்துல நம்ம தனித்தனியா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் எங்க இருந்து வரணும் எங்க இருந்து போகணும் அப்படின்றத. ஸோ அதை ஜஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா ஒரு அடாப்டர் வச்சு லிங்க் பண்றோம். ஸோ இந்த கர்சர் யூஸ் பண்றதுனால அதுதான் டேட்டா வியூ பண்ணும். ஸோ சிம்பிள் கர்சர் அடாப்டர் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அடாப்டர் ஈக்குவல் டு நியூ சிம்பிள் கர்சருக்குள்ள நம்ம கான்டெக்ட்ல என்ன பண்றோம்னா எந்த ஆக்டிவிட்டியில வியூ ஆகணும் அப்படின்னா ஆக்டிவிட்டி வியூ ரெக்கார்டு. ஏன்னா அதுல தான் நம்ம ஆக்டிவிட்டி வியூ ரெக்கார்ட்ல தான் நம்ம வந்து டிஸ்பிளே பண்ண போறோம். ஸோ எந்த வேல்யூ டிஸ்பிளே ஆகணும்னா கர்சர், அதாவது டேட்டா பேஸ்ல இருக்க அந்த கர்சர் வச்சு டிஸ்பிளே பண்ண போறோம். வேல்யூஸ் ஃப்ரம், ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த வேல்யூ இங்க வரணும் அப்படின்றத நம்ம ஸ்பெசிஃபை பண்றோம். ஸோ வேல்யூஸ் ஃப்ரம் கமா வேல்யூஸ் டு, உப்ஸ் இருங்க ஜஸ்ட் நான் சைட்ல போய் காட்டுறேன். வேல்யூஸ் ஃப்ரம் கமா வேல்யூஸ் டு, ஃபைனலா ஃபிளாக் அப்படின்றது ஜஸ்ட் அது ஒரு நம்பர். ஸோ அதை 0 மென்ஷன் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஜஸ்ட் அதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த லைன் முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் லைன் என்ன பண்ணியிருக்கோம்னா ஸோ நோட்டிஃபை டேட்டா செட் சேஞ்ச்டு. ஸோ இது என்ன பண்ணுன்னா புதுசாக ஏதாச்சும் டேட்டா சேஞ்ச் ஆச்சுன்னா ஜஸ்ட் நம்மளுக்கு நோட்டிஃபை பண்ணி அப்டேஷன்ஸ் நடக்கிறதுக்கு. ஸோ அதுக்காக கால் பண்ணுற ஒரு மெத்தட். ஃபைனலாக லிஸ்ட் வியூவில் போயிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த அடாப்டரை கொடுக்குறோம். அப்போ தான் என்ன ஆகும்னா லிஸ்ட் ஒவ்வொரு வாட்டியும் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டேட்டா இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகணும் அப்படின்றத மட்டும் தான் பண்ணியிருக்கோம். டிஸ்பிளே ஆன டேட்டாவை கிளிக் பண்ணா இந்த மாதிரிலாம் எனக்கு வரணும் அப்படின்றத நம்ம இன்னும் சொல்லலை. ஸோ அதை தான் இந்த இடத்துல சொல்ல போறோம். ஸோ டிஸ்பிளே ஆனதை கிளிக் பண்ணா ஆன் கிளிக் லிசனர். ஸோ அதனால லிஸ்ட் வியூவில் இருக்க ஐட்டத்தை நம்ம வந்து ஆன் கிளிக் பண்ணா என்னெல்லாம் நடக்கணும் அப்படின்றத இந்த இடத்துல சொல்றோம். ஸோ லிஸ்ட் வியூ செட் ஆன் ஐட்டம் கிளிக் லிசனர் அப்படின்ற மெத்தடை கால் பண்ணிங்கன்னா இது ஓப்பன் ஆகும். உள்ள வந்து ஜஸ்ட் இந்த ஒரு 9 லைன்ஸ் ஆஃப் கோடு நம்ம கொடுக்கணும். அண்ட் ஃபைனலாக இன்னும் கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதை மட்டும் நம்ம பார்த்துடலாம். ஸோ உள்ள வந்து என்னெல்லாம் ஃபீல்ட்ஸ் இருக்குன்னா ஜஸ்ட் நார்மலா ஒரு டெக்ஸ்ட் 3 டெக்ஸ்ட் இருக்கு. ஸோ அதனால அந்த 3 டெக்ஸ்டையும் நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்பெசிஃபை பண்ணணும் அதோட ஐடி வச்சு. ஸ்பெசிஃபை பண்ணிட்டு பழசு என்ன டேட்டா இருக்கோ அதை ஜஸ்ட் இந்த இடத்துல நம்ம வாங்குறோம். பழைய டேட்டாவை இந்த இடத்துல வாங்குறோம். ஜஸ்ட் வாங்கின டேட்டாவை இந்த இடத்துல இன்டென்ட் யூஸ் பண்ணி அப்டேட் பண்ணி ஆக்டிவிட்டிக்கு பாஸ் பண்றோம். ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். ஃபைனலாக என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துல ஆன் கிரியேட் ஆப்ஷன்ஸ் மெனு வச்சுருக்கோம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் மெனு எதுக்குன்னா ஜஸ்ட் இந்த இடத்துல நான் ஒரு ப்ளஸ் ஐக்கான் வச்சுருக்கேன், உங்களுக்கு தெரியுதா? அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணால் தான் எனக்கு என்ன ஆகுதுன்னா இந்த மெனுவே வருது. ஸோ அதை நம்ம கோடில் இன்னும் சொல்லவே இல்லை. ஸோ அதை தான் இந்த இடத்துல சொல்கிறோம். ஸோ மெனு அப்படின்ற ஐட்டத்தில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணால் எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த இது புதுசாக ஓப்பன் ஆகணும் அப்படின்றத நான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். அதுக்கு மெனுன்ற ஃபீல்டு ஒன்று இங்கே வச்சு ஸோ ஜஸ்ட் அதில் போயிட்டு நான் ப்ளஸ் ஐக்கானை ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ மெனுக்குள்ளே போய் பார்த்தா தெரியும், இந்த இடத்துல டிசைனில் உங்களுக்கு தெரியும் இந்த கார்னரில் ப்ளஸ் ஐக்கான் வருது.
ஸோ இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணால் வருது அப்படின்றது. ஸோ இதெல்லாமே எஸ்கியூஎலுக்கு சம்மந்தம் இல்லாதது தான். பட் இருந்தாலும் ஒரு ஆப்புங்கும் போது அந்த கம்ப்ளீட் ஆப்பை பற்றி சொல்லணுமே அப்படின்றதுக்காக சொல்லிடுங்க. ஸோ இப்போ பேசிக்காக 5 ஜாவா கிளாஸ் இருக்குது நம்மளோட ஆப்பில். ஸோ அந்த 5 ஜாவா கிளாஸ் பற்றி நான் சொல்லிட்டேன். 4 டிசைன் வியூ இருக்குது, ஒரு மெனு இருக்குது, அதை பற்றி ஃபுல்லாகவே சொல்லிட்டேன். ஃபைனலாக இது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல ரன் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ரன் பண்ணிங்கன்னா போதும், உங்களோட அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆயிரும். ஸோ ஆப் ரன் ஆயிரும். ப்ளஸ் பேசிக்காக உங்களுக்கு வந்து SQLiteனா என்ன, அது ஒரு டேட்டா பேஸ். ஓகே, அந்த டேட்டா பேஸில் என்ன மாதிரி ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம், அதை பேசிக்காக எப்படி கிரியேட் பண்ணலாம், எப்படி கிரியேட் பண்ண டேட்டாவை அப்டேட், மாடிஃபை, எக்ஸ்சேஞ்ச் இந்த மாதிரி இருக்க அதில் உள்ள ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே எப்படி பண்ணலாம் அப்படின்ற ஒரு குட்டி இன்ஃபோ இந்த வீடியோவில் நீங்கள் கற்றுருப்பீங்க. ஜஸ்ட் இதை பார்த்தது மட்டும் இல்லாமல் ட்ரை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வரும். ப்ளஸ் இதை அப்படியே ட்ரை பண்ணாமல் புதுசாக நீங்கள் வேறு ஏதாச்சும் 2-3 ஃபீல்டை வச்சு அந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா மட்டும் தான் ஓனாக பண்ண முடியும். ஸோ இதே சோர்ஸ் கோடை எடுத்து அப்படியே நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ரன் ஆகும். ப்ளஸ் நாளைக்கு நீங்கள் ஏதாச்சும் புதுசாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வராது. ஸோ அதனால் நீங்கள் ட்ரை பண்ணும்போதே வேறு ஏதாச்சும் ஃபீல்ட்ஸ் இல்லை வேறு ஏதாச்சும் மெனூஸ் அந்த மாதிரிலாம் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் ஃபைனலி அவ்வளோதான் guys. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ இந்த மாதிரி மோர் டெக்னிக்கல் டியூட்டோரியல்ஸ் பார்க்கணும் அப்படின்னா யூடியூப் சேனலுக்கு மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஃபர்தராக இந்த மாதிரி நிறைய டியூட்டோரியல்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களை நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.